ஒழுங்காக தூங்கலைன்னா என்ன ஆகும்? ரொம்ப சீக்கிரமாகவே இறந்து போயிடுவோம். ஒழுங்காக தூங்காமல் இருந்தால் உங்கள் உடம்பில் பாதிப்படையாத ஒரு உறுப்பு அப்படின்னோ பாதிப்பு அடையாத ஒரு செயல்பாடு அப்படின்னோ ஒன்று கிடையவே கிடையாது. கடைசியாக எப்போ நீங்கள் அலாரம் இல்லாமல் தூங்கி எழுந்திரிச்சிங்க? எப்போ கடைசியாக தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தோணியிருக்கு? கடைசியாக எப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி குடிக்கணும்னு உங்களுக்கு தோணாமல் இருந்திருக்கு? இப்படிப்பட்ட நேரமே உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக தூங்குறதே இல்லை. இன்றைக்கி ரொம்ப 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 ஷாக்கிங்கான பல விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒய் வி ஸ்லீப் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி சப்போர்ட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோலேருந்து 4 முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். தூக்கம்னா என்ன? தூங்காட்டி என்ன நடக்கும்? கனவுனா என்ன? ஏன் கனவு வருது? நான் ஒழுங்காக தூங்கலைன்னா இந்த சொசைட்டியில் சமூகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை வரும்? ஆல்ரெடி எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு மனிதர்கள் ஒழுங்காக தூங்காதனால வந்துக்கிட்டு இருக்கு? இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஷாக்கிங்கான ஃபேக்டை மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி உலகத்தில் முக்கால்வாசி மனிதர்கள் ஒழுங்காக தூங்குறது கிடையாது. அவ்வளவு ஷாக்கிங்காக இல்லையே, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சில விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து 6 மணி நேரம் இல்லை அதை விட கம்மியாக தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டியில் பிரச்சனை வரும். உங்களுக்கு அல்சைமர் மாதிரியான டிசீஸ் வரும். ஏன் உங்களுக்கு கேன்சர் வரத்துக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பார்க்காதீங்க, ஆனால் ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு பிளட் சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதில் நீங்கள் ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு 6 மணி நேரம் இல்லை அதை விட கம்மியாக தூங்கி அதுக்கப்புறம் திரும்ப பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்னு டாக்டர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரே ஒரு வாரம் 6 மணி நேரம் இல்லை அதை விட கம்மியாக தூங்கினா சாதாரண நபர் ப்ரீ டயபெட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த டெஸ்ட்டை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ரொம்ப கம்மியாகவே நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ரத்த நாளங்கள் அடிச்சுக்கும். ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் நிறைய வரும். அதை விட ரொம்ப முக்கியமாக சைக்காலஜிக்கல் டிசீஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன் வரலாம், ஆன்சைட்டி வரலாம். ஒழுங்காக தூங்காதப்போ நல்லா பசி எடுக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அதுக்கு காரணம் பசியை தூண்டக்கூடிய ஹார்மோனான கிரெலின் அதிகமாக சுரக்கும். நல்லா சாப்பிட்டா போரும்னு சொல்லக்கூடிய ஹார்மோனான லெப்டின் ரொம்ப கம்மியாக சுரக்கும். இதனால் எப்போவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கும், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, வெயிட் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படிலாம் இல்லையே, போன வாரம் நான் ஒழுங்காக தூங்கவே இல்லை, ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், என் வெயிட் குறைய தான் செஞ்சுது அப்படின்னு சொன்னால் குறைஞ்ச வெயிட் என்னவாக இருக்கும்னா மசில் வெயிட்டாக தான் இருக்கும். உங்களோட ஃபேட் அவ்வளவா குறைஞ்சிருக்காது. அது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சிம்பிளாக சொல்லணுன்னா கம்மியாக தூங்கினா கம்மியாக தான் வாழ போகிறீங்க. ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் சில பேர் சொல்லுவாங்க, எப்படியும் நான் சாக போகிறேன், செத்ததுக்கப்புறம் தூங்கிக்கிட்டே தான் இருக்க போகிறேன், இப்போ வேலை செஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது முற்றிலும் உண்மை தான். ஏன்னா தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூடிய சீக்கிரம் முழுமையாக அவங்க தூங்க தான் போகிறாங்க. சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல்னு அமெரிக்காவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன அறிக்கையை விட்டுருக்கு தெரியுமா? ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறத ஒரு எபிடெமிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பெரிய பரவக்கூடிய தொற்று நோய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த புத்தகத்தை எழுதின இந்த சயின்டிஸ்ட் மாதிரி பல சயின்டிஸ்ட் டாக்டர்கிட்ட ஒரு பரிந்துரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறப்போ பல நோய்க்கு முதல்ல ஸ்லீப் அப்படின்றத ஒரு மருந்தாக எழுதி கொடுத்துருங்க. ஸ்லீப் தான் இருக்கிறதுலையே மிக முக்கியமான மருந்து அப்படின்ற பிரச்சாரத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக தூங்காமல் அடுத்த நாள் வண்டி ஓட்டுறதுனால மட்டுமே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு நபர் ஒழுங்காக தூங்காததுனால ஏற்பட்ட கார் விபத்தில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காலேயே அப்படின்னா இந்தியாவில் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு விஷயம் அடங்கின இந்த தூக்கன்றது ஒரு மிகப்பெரிய விசித்திரமானதாக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. டாக்டர் குழந்தைய பரிசோதனை பண்ணுறாரு. பரிசோதனை பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், உங்களுடைய குழந்தைய எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கப்புறம் உங்கள் குழந்தை ஒவ்வொரு நாளும் கோமாக்கு போயிடும். திடீர்னு அந்த பார்த்தா குழந்தை இறந்து போன மாதிரி கூட தோணலாம். நிறைய சைக்காலஜிக்கல் பிரச்சனை அந்த கோமாவில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஹாலுசினேஷன் வரும், நிறைய மறதி வரும். அதை தாண்டி அந்த குழந்தை திடீர்னு பேரலைஸ் ஆகிடும். உடம்பை அந்த குழந்தையால் அசைக்கவே முடியாது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கும். உங்கள் குழந்தைக்கு வாழ்க்கையில் 1/3 பங்கு இது நடந்துக்கிட்டே இருக்க போகுது. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதை எப்படி பார்ப்பீங்க? அதுதான் தூக்கம். இந்த தூக்கம் ஏன் வருது? நான் ஏன் தூங்குறேன்? அதுக்கு முன்னாடி எனக்கு தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுன்றது எப்படி தெரிய வருது? ஆமாம், காஃபி குடித்தா ஏன் தூக்கம் போகுது? ஆமாம், நான் ஒழுங்காக தூங்குறேனா இல்லையா?
இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை புரிஞ்சுப்போம். எனக்கு எப்படி தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுன்றது தெரியுது. இதுக்கு 2 முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கடிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது, என் உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் அதிகமாக சுரக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கடிகாரத்தை பற்றி பார்த்துருவோம். நம்ம எல்லாரோட உடம்புலேயும் ஒரு 24 மணி நேர கடிகாரம் அப்படின்றது இருக்குது. அந்த கடிகாரம் தான் நமக்கு சொல்லும், இப்போ நீ தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா, தூங்கு அப்படின்னு சொல்லும். இப்போ உனக்கு பசிக்கும், நீ சாப்பிடு. இப்போ நீ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லும். இப்போ தான் நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லும். இப்போ நீ இறந்து போக போகிற அப்படின்றத சொல்லும். இந்த நேரத்தில் நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீ பரிசு வாங்கிடுவ அப்படின்னு கூட சொல்லும். ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல. இந்த மேஜிக்கை தான் நம்ம சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். 1729 டி மைரன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவருக்கு ஒரு விசித்திரமான விஷயத்து மேலே ஒரு ஆர்வம் வருது. அது என்னென்னா, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் தூங்குமூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மரம் இருக்கும், சூரியன் உதிக்கும் போது அதோட இலையெல்லாம் ரொம்ப விரிஞ்சிருக்கும். சூரியன் மறைகிற நேரத்தில் இலைகள் மூடிக்கும். இதை நம்ம பார்த்து என்னென்னு நினச்சிருப்போம், சூரியன் உதிக்கும் போது தான் இலைக்கு வேலை இருக்குது, அப்போ தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும், அதனால இலை விரிவடையுது. நைட்டில் அதுக்கு வேலை இல்லை, அதனால் சூரியன் மறையும் போது சூரிய ஒளி குறையும் போது அதோட இலையை அது மூடிக்குது. ஒரு எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம நினைப்போம். இது சூரிய ஒளியை வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் தோணுது, இது உண்மையா, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு. இவ்வளவு வருஷம் கழிச்சு அவருக்கு தோணுது. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த செடியை ஒரு இருட்டான அறைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறார். சூரிய ஒளியே வராத ஒரு இடத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறார். இப்போது அந்த செடி கடைசி வரைக்கும் இலையை மூடிக்கிட்டே இருக்குமா, தானாகவே அது செத்து போகிறதுக்கு தயாராகுமா அப்படின்னு அவர் அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு அதிசயமான விஷயத்தை பார்க்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்னென்னா, எப்போ சூரியன் வெளியே உதிக்குதோ அப்போ இந்த செடி அங்கே இலையை விரிச்சிடுது. எப்போ சூரியன் வெளியே மறையுதோ அப்போ அந்த செடி அதோட இலையை குறுக்கிக்குது. சூரிய ஒளியே உள்ள வரல. இந்த செடிக்கு எப்படி இப்போது சூரியன் உதிச்சிருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சுன்றது தெரியும்? அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சூரிய ஒளி வருதோ வரலையோ அதை வச்சுலாம் இந்த செடி இயங்கிக்கிட்டு இல்லை. இந்த செடிக்குள்ளே 24 மணி நேர கடிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த கடிகாரம் தான் இந்த செடி எப்போ இலையை விரிக்கணும், எப்போ இலையை மூடணுன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 2 சயின்டிஸ்ட் களத்தில் இறங்குறாங்க. கிளைட்ஸ்மேன் அண்ட் ரிச்சர்ட்சன் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. மனிதனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கடிகாரம் இருக்கான்னு அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதாவது சூரிய ஒளி இல்லாமலே மனிதனோட கடிகாரம் இயங்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ண அவங்க ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. 2 பேரும் ஒரு இருட்டான குகைக்குள்ளே போயிடுறாங்க. எந்த ஒரு கடிகாரமும் இல்லை, கையில் ஒரே ஒரு ஸ்டாப் வாட்ச் தான். டைம் எதுவும் சொல்லாது. ஒரு செயல்பாட்டுக்கு நடுவில் இருக்கிற நேரத்தை மட்டும் மெஷர் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாப் வாட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 பேருக்கும் சரியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பசி வருது, குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம் வருது, திரும்பவும் அடுத்த நாள் அதே குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம் வருது. வெளியே வந்தவங்க 2 ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று, மனிதனுக்குள்ளேயும் ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரம் அவன் எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிட்ணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ மலம் கழிக்கணுன்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. 2வது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடிகாரத்தோட அளவு 24 மணி நேரம் கிடையாது, 24 மணி நேரத்தை விட அதிகம். சில சமயம் 24 இருக்குது, 24.5 இருக்குது, ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான், எப்போ அந்த மனிதன் சூரிய ஒளிக்குள்ளே வந்துட்டானோ அப்போ அந்த கடிகாரம் எக்ஸாக்டாக சரியாக 24 மணி நேரத்தில் வேலை செய்யுது. அப்போ சூரிய ஒளி இந்த கடிகாரத்துக்கான பேட்டரி கிடையாது. ஆனால் இந்த கடிகாரத்தை சிங்க்ரனைஸ் பண்ணுறது, அடிக்கடி இந்த கடிகாரத்தை சரியான நேரத்துக்கு திருப்பி வைக்கிற வேலையை தான் இந்த சூரிய ஒளி பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சூரிய ஒளிக்குள்ளேயே வராமல் இருந்தேன்னா எனக்குள்ள கடிகாரன்றது இருக்க தான் செய்யுது, அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் 24 மணி நேரத்தில் ரன் ஆகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நேரத்தில் ரன் ஆகுது. கொஞ்சம் எரர் அப்படின்றது இருக்குது. இந்த எரரை சரி பண்ணுற வேலையை சூரியன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சூரியன் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால், சூரியன் தான் பெரும்பான்மையான நேரத்தில் பண்ணுது. ஆனால் சூரியன் இல்லாமலேயும் பண்ண முடியும். ஒரு டைமரை வச்சு தினமும் காலையில் 9 மணிக்கு மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அப்போவும் இது 24 மணி நேரமாக தானாக சிங்க்ரனைஸ் ஆகுது. தினமும் ஒரே நேரத்தில் ஒரு செயல் நடந்ததுன்னா இந்த உடம்பு அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு 24 மணி நேரத்தில் ரன் ஆகணும் அப்படின்றத கற்றுக்குது. ஆனால் எதுவும் நடக்காமல் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும்னு வெளியில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா சூரிய ஒளின்றது தேவை 24 மணி நேரத்தில் இந்த கடிகாரம் செயல்படுறதுக்கு.
அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருந்தது. நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு பகலில் தூங்குவேன், கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவேன்னா நம்மளோட சர்க்காடியன் ரிதம்ன்றது 24 மணி நேரத்தில் இருக்காது. இதை எது செய்யுது அப்படின்னு பார்த்தா மூளையில் சூப்ராகைஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படி செய்யுது? சூரியனோட ஒளியை வச்சு செய்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு அறிகுறியை எடுத்து தன்னை 24 மணி நேரத்துக்கு டியூன் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இந்த மெலட்டோனின் வரும்போது நமக்கு தானாக தூக்கம் வருது. இது கேட்குறதுக்கு மேஜிக் மாதிரி இருந்தாலும் நம்மளே வாழ்க்கையில் பார்த்த விஷயந்தான், கேள்விப்பட்ட விஷயந்தான். எப்படி அந்த செடியை ஒரு இருட்டறைக்குள்ளே கொண்டு வந்தாலும் சூரியன் எப்போ உதிக்குதுன்னு அதுக்கு தெரியுதோ, அதே மாதிரி பல தடவை நம்ம உணர்ந்திருப்போம். இன்றைக்கி இரவுனா சரியாக ஒரு 10 மணிக்கு தூங்குறேன். தினமும் இங்கே நான் 10 மணிக்கு தூக்கம் வருது, தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா அங்கே 10 மணிக்கு நான் தூங்க மாட்டேன். அங்கே சூரியன் உதிக்கிறது மறைகிறத வச்சு நான் தூங்க மாட்டேன். இந்தியாவில் எப்போ 10 மணியோ அப்போ அமெரிக்காவில் எனக்கு சரியாக தூக்கம் வரும். அதுக்கு காரணம் கடிகாரன்றது வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. இந்த கடிகாரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஓடணுன்றது கிடையாது. 40% பேருக்கு இது சீக்கிரமாக தூங்க வச்சு சீக்கிரமாக எந்திரிக்க வைக்கும். 30% பேருக்கு நைட் ஓலாக இருப்பாங்க, லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிப்பாங்க. ஒரு 30% பேர் இதுக்கு நடுவில் இருப்பாங்க. ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் ஒரு சில பேர் மட்டும் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்க, ஒரு சில பேர் மட்டும் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிறாங்க? ஏன்னா அப்படி செஞ்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அப்படி செய்யாமல் எல்லாரும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிச்சிருந்தா நம்ம எல்லாம் எப்போயோ இறந்து போயிருப்போம். இப்படி ஒரு எவல்யூஷன் அப்படின்றதே நடந்திருக்காது. மனிதர்கள் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா படுத்து தூங்குறப்போ ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிச்சா ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா நம்ம எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே ஒரு வலிமையற்றவராக, ஒரு பாதிக்கக்கூடிய நபராக இருப்போம். அப்போது நம்மளை எல்லாருமே ஒரே நேரத்தில் இறந்து போயிடுவோம். அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். ஒரு எதிரி கூட்டம் வந்தாலும் சரி, மிருகம் வந்தாலும் சரி, ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தால் எல்லாருமே காலியாகிடுவோம். அதனால தான் ஒரு சில பேர் சீக்கிரமாக தூங்க ஆரம்பித்தாங்க, ஒரு சில பேர் லேட்டாக தூங்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு சில பேர் சீக்கிரமாகவும் ஒரு சில பேர் லேட்டாகவும் தூங்கினா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். நான் 9 மணிக்கே தூங்கிடுறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். நீங்கள் 1 மணிக்கு தான் தூங்குறீங்க, காலையில் 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க. ஒருவேளை 2 பேரும் 9 to 5 தூங்கினோம்னா 8 மணி நேரம் 2 பேருமே தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி மாறி தூங்கினோன்னா 2 பேரும் 4 மணி நேரம் தான் ஒன்றா தூங்கிட்டு இருப்போம். அந்த 4 மணி நேரமும் நடுராத்திரியாக இருக்கிறதுனால அப்போ மற்ற விஷயங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறவங்கள சோம்பேறி அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த சொசைட்டி இப்படி லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறவங்கள அவங்களுக்கான சொசைட்டியாகவே இது இல்லை. எல்லாருமே சீக்கிரம் வேலைக்கு வரணும், எல்லாருமே காலையில் ஒரே டைமுக்கு வேலைக்கு வரணும், எல்லாருமே காலையில் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வரணும், காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாரும் படிக்கணும், விடிகாலையில் படிக்கிறவன் தான் புத்திசாலி அப்படின்லாம் ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மனிதர்கள் லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிச்சவங்க தான். அப்படி தூங்கி எந்திரிச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி யூடியூப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிச்சவங்க. அவங்களுக்கான சொசைட்டியாக இது இல்லாமல் இருக்கிறது நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம். நம்ம உடம்புல ஓடக்கூடிய கடிகாரம் தான் சர்க்காடியன் ரிதம். இன்னொன்றும் இருக்குது, அது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலோட பேர் அடினோசைன். இந்த அடினோசைன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் தொடர்ந்து முழிச்சுக்கிட்டே இருக்கேன், தூங்காமல் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இது நிறைய சுரக்குதோ அப்போ என் மூளைக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப நேரமாக இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான், டயர்டாக இவனை ஃபீல் பண்ண வைக்கணும், இப்போ இவனை தூங்க வைக்கணும் அப்படின்னு தெரியும். உடனடியாக நம்மளை தூங்க வச்சிடும். இப்போது காஃபி குடித்தா நமக்கு ஏன் தூக்கம் வரதில்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா காஃபியில் கஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அடினோசைன் அப்படின்ற ஹார்மோன் மூளையில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஹார்மோன் அடினோசைன் ரிசப்டார் அப்படின்ற ஒரு பகுதியில் போய் ஒட்டிக்கும். இப்படி இது ரெண்டும் சேரும்போது தான் நம்ம மூளைக்கு தெரியும் அடினோசைன் அதிகமாக சுரந்திருக்கு. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, இவன் ரொம்ப நேரமாக தூங்காமல் இருக்கான், இப்போ இவனை தூங்க வைக்கணும் அப்படின்னு மூளைக்கு தெரியும். ஒருவேளை இந்த அடினோசைன் ஹார்மோன் இந்த ரிசப்டாரில் போய் உட்காரலன்னா மூளைக்கு தெரியாது நிறைய அடினோசைன் இருக்குது அப்படின்னு. மூளைக்கு தெரியாது இவன் ரொம்ப நேரமாக முழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த கஃபைன் இந்த வேலையை தான் செய்யுது. அடினோசைன் ரிசப்டாரில் இந்த கஃபைன் போய் உட்காந்துக்கும். ஒரு 8 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அந்த ரிசப்டாரில் இது உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அடினோசைன் அதிகமாக சுரந்தாலுமே நம்ம மூளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரிசப்டாரில் அடினோசைன் அப்படின்றது உட்காரல. ஸோ காஃபி குடித்தா ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை, காஃபி குடித்தா உங்களுக்கு தூக்கன்றது வர வேண்டிய சூழல் தான்.
ஆனால் உங்கள் மூளை அதை புரிஞ்சிக்க முடியாத தன்மையில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஏன் தூங்குறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தூங்குறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று மெலட்டோனின் சுரக்கிறது, அதாவது சர்க்காடியன் ரிதம். இன்னொன்று நம்மளோட அடினோசைன் ஹார்மோன். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் கரெக்டாக செயல்படும் போது தான் நமக்கு தூக்கம் வரும். அதாவது அடினோசைன் ஹார்மோன் அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் என்னோட சர்க்காடியன் ரிதமும் நீ தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டும் ஒன்றா நடந்ததுன்னா ரொம்ப அற்புதமான தூக்கம் வரும். இது ரெண்டும் மிஸ்அலைன் ஆனதுன்னா தூக்கம் சரியாக வராது. அதாவது அடினோசைன் ஹார்மோன் அதிகமாக சுரந்திருக்கு, ஆனால் சர்க்காடியன் ரிதம் ஏற்படலை அப்படின்னா நமக்கு தூக்கம் வராது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம இரவுலாம் தூங்காமல் இருந்திருப்போம். வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இரவு முழுக்க தூங்காமல் இருந்திருப்போம். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இரவு முழுக்க நம்ம தூங்காமல் இருக்கிறப்போ திடீர்னு நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு நம்மளால் முழிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு தோணும். படுத்தா தூங்கிடுவேன், இப்போ நான் அப்படியே மயங்கி விழுந்துருவேன் அப்படின்னு தோணும். காரணம் என்ன? அடினோசைன் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் இரவு நேரமாக இருக்குது. சர்க்காடியன் ரிதமும் கீழே இருக்குது, அடினோசைனும் அதிகமாக இருக்குது. ஸோ தூங்கணும்னு உடம்பு தவிக்குது. ஆனால் அப்படியே நீங்கள் காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10-10:30க்கு தூக்கம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். காரணம், அடினோசைன் ஹார்மோன் இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த சர்க்காடியன் ரிதம் இரவு முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். இது மேலே வந்ததுனால தூக்கன்றது குறையிற மாதிரி இருக்கும். இது ரிவர்ஸ்லேயும் நடக்கும். சர்க்காடியன் ரிதம் கீழே வந்துருச்சு, அதாவது இரவாயிடுச்சு, அடினோசைன் கம்மியாக இருந்ததுன்னா அப்பயும் உங்களால் தூங்க முடியாது. உதாரணத்துக்கு மதியம் நீங்கள் தூங்கிட்டீங்க, ஒரு 3 மணி 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டீங்கன்னா இந்த அடினோசைன் ஹார்மோன் குறைஞ்சிரும். அப்போ இரவு சர்க்காடியன் ரிதம் தூங்குன்னு சொன்னாலும் உங்களால் தூங்க முடியாது. இது ரெண்டுத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளால் தூங்க முடியும். இப்போ கடைசியாக இன்னொரு கேள்வி, நான் ஒழுங்காக தூங்குறேனா அப்படின்ற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது? இந்த சில கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் ஒழுங்காக தூங்குறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே திரும்ப ஒரு 11-12 மணி போல் கண்ணை இருட்டிக்கிட்டு தூக்கம் வருதா? திரும்ப படுத்தா உங்களால் தூங்க முடியுமா? காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறப்போ அலாரம்லாம் இல்லாமல் தான் தூங்கி எழுந்திரிச்சிங்களா? தூங்கி எந்திரிச்ச உடனே காஃபியே குடிக்காமல், இன்றைக்கி ஒரு நாள் காஃபி குடிக்காமல் இருந்தால் உங்களால் ஒழுங்காக செயல்பட முடியுமா? இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லையே, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிப்போன்னு மேலேருந்து படிச்சிருக்கீங்களா? என்றைக்காவது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்போ சிக்னல் இருக்குன்றதை மறந்து சிக்னலை கிராஸ் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒழுங்காக தூங்குறதுலேருந்து தான். ரொம்ப பெரிய ஆபத்தில் நீங்கள் இருக்கீங்க. தயவு செஞ்சு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாகணும். நேற்று ஒழுங்காக தூங்கினா இல்லையான்றதெல்லாம் இருக்கட்டும், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு எப்படி தெரியுது? நைட்டு பெட்டுக்கு போகிறேன், காலையில் எந்திரிச்சு வரேன், நடுவில் நான் தூங்க தான் செஞ்சேன்னா தூங்கணுன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் இதுக்கும் 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னா, வெளிப்புற நிகழ்வுகள் மீது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போகிறது. எக்ஸ்டர்னல் அவேர்னஸ் அப்படின்றது உங்களுக்கு இல்லாமல் போகிறது. நான் பொதுவாக ரூமில் ஃபோனை நோண்டிட்டு இப்போ படுத்துட்ருக்கேன். ஒரு நபர் உள்ளே வராரு, ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வெளியே போகிறார். அவர் உள்ளே வந்தார், எதையோ எடுத்துகிட்டு வெளியே போனார் அப்படின்றது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவர் உள்ளே வந்ததை கண்ணால் பார்த்துருப்பேன். அவர் நடந்து வந்த சத்தம் எனக்கு கேட்டிருக்கோம். அவர் மேலேருந்து ஏதாவது ஒரு வாடை வந்திருந்தால் அதை நான் நுகர்ந்திருப்பேன். இது எல்லாத்தையும் என் மூளை ஒன்றோட ஒன்று கலந்து பார்த்து ஒரு நபர் உள்ளே வந்தார், பொருள் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிடும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய சிக்னலை ஒன்றா கலந்து பார்த்து என்ன நடந்ததுன்றதை என் மூளை புரிஞ்சுக்குது. இப்போது நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், வெளியே வந்தவர் சத்தம் போடாமலையா வந்திருப்பார்? சத்தத்தோடு தான் வராரு. அப்போ அந்த சத்தம் என் காதுக்குள்ளே போலையா? காதுக்குள்ளே போகுது. நான் காதை அடைச்சிக்கிட்டுலாம் படுத்தில்ல. இப்போது அவர் நடந்து வரப்போ ஒரு வாடை வந்திருக்கும். அந்த வாடை என் மூக்குக்குள்ளே போகாமலையா இருந்தது? என் மூக்கையும் நான் மூடலை. அப்போ அந்த வாடைன்றது மூக்குக்குள்ளே போனது. காதுக்குள்ளே ஒரு சிக்னல் வந்துட்டாலோ, மூளைக்குள்ளே ஒரு சிக்னல் வந்துட்டாலோ அது மூளைக்கு போய் தான் சேரும். அப்போது ஒருத்தர் வந்தார் அப்படின்றதுக்கான சிக்னல் என் மூளைக்கு போயிடுச்சு. இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போனாருன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா மூளையில் தாலமஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு சமையல்காரர் மாதிரி. என்னோடய மூக்கிலேருந்து வர சிக்னல், கண்ணிலேருந்து வர சிக்னல், உடம்புலேருந்து வர சிக்னல், காதுலேருந்து வர சிக்னல், இது எல்லாத்தையும் போட்டு சமைச்சு வெளியே என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறவர் தான் தாலமஸ். இந்த தாலமஸ் என்ன பண்ணிடுவாருன்னா, இவன் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கான், இவர் உள்ளே வந்துட்டு போனார், இது ஆபத்தான விஷயமா? ஆபத்துலாம் இல்லை. அப்போது இதை இவனுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு எனக்கு சொல்லாமல் விட்டுருவார். என்னோடய அவேர்னஸுக்கு வராமலேயே போயிடும். இப்படி எக்ஸ்டர்னல் அவேர்னஸ் இல்லாமல் போகிறது நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத எனக்கு காட்டுது. 2வது, நேரத்தை பற்றின அவேர்னஸும் எனக்கு இல்லை. டைம் போகுது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எனக்கு இல்லாமல் போயிடுது. நான் இப்போ தான் போய் படுத்தேன், திடீர்னு முழிச்சிட்டனே, முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சே, இப்போ போய் படுத்தா மாதிரி இருக்கே அப்படின்னு நடுவில் போன ஒரு 8 மணி நேரத்தை நான் மறந்துடுறேன். 8 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. 8 மணி நேரம் போனதே ஏதோ ஒரு 10 நிமிஷம் போன மாதிரி இருக்குன்னா அங்கேயும் நான் தூங்கியிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன், தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். ஏன் இப்படி நடக்குது?
ஏன்னா நம்ம நியூரான் ரொம்ப ஸ்லோவாக ஃபயர் பண்ணுறது தான் இதுக்கு காரணம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வினாடிக்கு என்னோடய நியூரான் 5 தடவை ஃபயர் பண்ணும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 5 தடவை நியூரான் ஃபயர் பண்ணிடுச்சுன்னா என் மூளை சொல்லும் 1 வினாடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப ஸ்லோவாக நியூரான் ஃபயர் பண்ணுறதுனால 1 நிமிஷத்துக்கே 5 தடவை தான் ஃபயர் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது 1 நிமிஷத்தில் தான் என் மூளை 1 வினாடின்னு பார்க்கும். இப்படி பார்க்கறதுனால ஓவரால் டைமை ரொம்ப கம்மியான டைம் மாதிரி அது உணரும். இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்மளோட உணர்ச்சிக்கு மட்டும்தான் நேரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளோட மூளை ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு கடிகாரத்தை வச்சு நேரத்தை அளவிடுற மாதிரி அளவிட்டுக்கிட்டு தான் இருக்குது. 8 மணி நேரத்தை 8 மணி நேரம் மாதிரி தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளோட உணர்ச்சிக்கும் நம்மளோட பெர்செப்ஷனுக்கு மட்டும்தான் அது கம்மியாக தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு, நாளை காலைல நான் 6 மணிக்கு எந்திரிக்கணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டு படுங்க, 5:55க்கு நிறைய தடவை உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் மூளை இன்னும் நேரத்தை ரொம்ப தெளிவாக அளவிடுறது தான். சில சமயம் தான் இந்த நேரம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், சில சமயம் வேகமாக நேரம் போகிற மாதிரி தெரியும். ஒரு உதாரணத்துக்கு, காலையில் அலாரமை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு படுப்பேன். ஆனால் கனவு வரும், ஏதோ பெரிய கனவு வந்த மாதிரி தோணும். முழிச்சு பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கும். இங்கே எப்படி நேரம் ரொம்ப நீண்டுச்சு? இதுக்கான பதிலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நான் முதல்ல சொன்ன அந்த குகைக்குள்ளே போன அதே சயின்டிஸ்ட் இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாரு. குழந்தைகள் நிறைய பேரோட மூளையை ஸ்கேன் பண்ணுறாரு தூங்கும்போது மூளையில் என்னப்பா நடக்குது, வேவ்ஸ்லாம் ஸ்லோவாகுதா இல்லை வேவ்ஸே இல்லாமல் போகுதா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு மூளையில் இருக்கிற வேவ்ஸ் எல்லாம், பிரெயின் வேவ்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா வேவ்ஸ் தான் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, குழந்தை முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ எப்படி இருக்குமோ அவ்வளவு அதிகமாகுது. அந்த நேரத்தில் குழந்தையோட கண்ணை பார்த்தா துடிச்சிக்கிட்டும் இருக்குது. வேவ்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ கண்ணு துடிக்கலை, வேவ்ஸ் அதிகமாகும் போது கண்ணு கடன்னு ஆடுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவருக்கு அப்போ தான் தெரியுது, நம்ம தூங்குறதுனா ஏதோ படுத்து ஒரு தடவை தூங்குறது கிடையாது. தூக்கம் அப்படின்றது 2 வகையாக நடக்குது. 2 விதமான நிகழ்வு இரவு நம்ம தூங்குறப்ப நடக்குது. ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் டோட்டலாக வேறு. ஒன்று REM அப்படின்னு சொல்கிறாரு, ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த வகையான தூக்கம். இன்னொன்று கண் ஆடலை, நான் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாரு, NREM ஸ்லீப்னு சொல்கிறார். இந்த NREM அகைன் 4 வகையாக படுத்துகிறாரு. அது நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இந்த ஸ்லீப் டோட்டலாக 2 வகை இருக்குது. ஒன்று கண் ஆடுற ஸ்லீப், ஒன்று கண் ஆடாத ஸ்லீப். இந்த ஸ்லீப் எப்படி நடக்குது அப்படின்னு திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வருது. அது என்னென்னா, முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு NREM வருது, அப்புறம் REM வருது, அப்புறம் NREM வருது, அப்புறம் REM வருது. இப்படி தொடர்ந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக 2 தூக்கம் இருக்குன்னா, முதல்ல NREM தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் REM தூங்கிக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கப்பில் சக்கரை பொங்கல் தரேன், ஒரு கப்பில் சூப் தரேன், 2த்தையும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல நீங்கள் சூப்பை குடிச்சிடுவீங்க, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் சாப்பிடுவீங்க. இல்லை சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு சூப்பை குடிப்பீங்க. ஒரு வாய் சக்கரை பொங்கல், ஒரு வாய் சூப், ஒரு வாய் சக்கரை பொங்கல்னு குடிப்போமா? என்னடா கிறுக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்ம மூளை அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. REM தேவை, NREM தேவை. ஒரு 4 மணி நேரம் REM பண்ணிக்கிறேன், அடுத்த 4 மணி நேரம் NREM பண்ணிக்கிறேன், இல்லை மாற்றி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த தூக்கத்தை அது பண்ணியிருக்கலாம். ஆனால் அரை மணி நேரம் NREM, அரை மணி நேரம் REMன்ற மாதிரி ஒரு சைக்கிளில் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு கப்பில் சக்கரை பொங்கல் தரேன், ஒரு கப்பில் சூப் தரேன், நீ 2த்தையும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும், 2ம் உன் உடம்புக்குள்ளே போகணும். 2த்தில் 1 உள்ளே போகல அப்படின்னா நீ செத்து போயிடுவேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னா, திடீர்னு உங்ககிட்ட இருந்து சக்கரை பொங்கலையும் சூப்பையும் பிடுங்கிடுவேன். எப்போ பிடுங்குவேன்னு எனக்கே தெரியாது. அதனால் 2த்தையும் எப்படி சாப்பிட்ணுமோ சாப்பிடுன்னு சொன்னால் நான் 2த்தையும் சாப்பிட்ணும், சக்கரை பொங்கலும் சாப்பிட்ணும், சூப்பும் சாப்பிட்ணும், இல்லைன்னா செத்து போயிடுவேன். ஆனால் இந்த கிறுக்கன் எப்போ வேணால் எதை வேணால் பிடுங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2த்துலையும் ஒரு வாயாக சாப்பிடுவோம் அப்படின்னு தானே சாப்பிடுவோம். இதே தான் மூளையிலும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பரிணாம வளர்ச்சி காரணமாக. நம்மளும் அந்த கிறுக்க மாதிரி தான். உனக்கு NREM வேணும், REM வேணும், 2ம் வேணும், 2த்தில் 1 விட்டாலும் நீ செத்து போயிடுவேன். ஆனால் அதே நேரத்தில் உன்னை முழுசாக தூங்க விட மாட்டேன், திடீர்னு உன்கிட்ட தூக்கத்தை பிடுங்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இந்த பரிணாம வளர்ச்சி நம்ம மூளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருச்சு. நீ 2த்தையும் 1 முதல்ல முடிச்சுட்டு 2வது முடிப்போம் அப்படின்லாம் ஆசைப்படாத, முதல்ல 1 அடுத்து 1ன்னு சைக்கிளில் ஒரு வாயாக எடுத்துக்கோ. ஏன்னா இந்த கிறுக்கன் எப்போ வேணால் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவான். அதனால் 2த்தையும் ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம மூளைக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அடுத்து இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தை இந்த ஸ்டடி நமக்கு காட்டுது. அது என்னென்னா, முதல் பகுதி, நம்ம தூக்கத்தோட முதல் பகுதியில் NREM அதிகமாக இருக்குது, அடுத்த பகுதியில் REM அதிகமாக இருக்குது. அதாவது முதல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் NREM, 1/4 மணி நேரம் REM, 1 மணி நேரம் NREM, 1/4 மணி நேரம் REMனு போயிட்டுருக்கு. கடைசி ஒரு 3 மணி நேரத்தை எடுத்து பார்த்தா 1 மணி நேரம் REM, 1/4 மணி நேரம் NREM, 1 மணி நேரம் REM, 1/4 மணி நேரம் NREMனு போயிட்டுருக்கு.
இது என்ன புதுசாக இருக்குது? ரெண்டுத்துலேயும் ஒரு வாய் சாப்பிட்றது ஒரு லாஜிக் இருக்குது. முதல்ல சக்கரை பொங்கலில் 2 வாயும் 1 ஸ்பூன் சூப்பும், கடைசியில் 2 ஸ்பூன் சூப்பும் ஒரே ஒரு வாய் சக்கரை பொங்கலும் சாப்பிட்றது, இதுக்கு என்ன காரணம்? என்னன்னே புரியலையே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இந்த NREM என்ன பண்ணுது, REM என்ன பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா ஏன் இப்படி நடக்குதுன்றது தெரியும். NREM என்ன பண்ணுன்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய மெமரிஸை, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரல் கனெக்ஷனை, தேவையான கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணும், தேவையில்லாத கனெக்ஷனை டெலீட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு, நேற்று நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு சாணியை மிதித்தேன் அப்படின்றது ஒரு நியூரல் கனெக்ஷனாக மூளையில் வந்துடும். சாணியை மிதிச்சுட்டு சைடில் பார்த்தேன், ஒரு தலைவரோட புகைப்படம் போட்டிருந்துச்சு. அந்த தலைவரோட புகைப்படம் இன்னொரு மெமரியாக நம்ம மூளையில் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், ஒய்ஃபை பார்த்தேன், அவங்க கையில் பேக்கை கொடுத்துட்டு உள்ளே வந்தேன் அப்படின்றது இன்னொரு மெமரியாக சேவ் ஆகும். இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ சாணியை மிதிச்சிட்டோமே, பார்த்து நடக்கணும் அப்படின்றதுனால, சாணியை மிதிக்கக்கூடாது அப்படின்றதுனால அது ஒரு தேவையான மெமரின்னு மூளை நினச்சி ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். ஏதோ ஒரு தலைவரோட புகைப்படம் பார்த்தேன், அந்த ஆள் நமக்கு என்ன பண்ண வரான் அப்படின்றதுனால அந்த புகைப்படத்தை பார்த்த நினைவை அழிச்சிரும். என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்தா அன்றைக்கி சாணியை மிதிச்சோன்னு ஞாபகம் இருக்கும், ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது, அதனால் அதை அழிச்சிரும். அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே பேக்கை கொடுத்தோம் அப்படின்றது தேவையில்லையான்னு நினச்சி அது ஒரு வெயிட்டிங்கில் வச்சுருக்குன்னு வச்சுப்போம். இப்படி எந்த மெமரி வேணும், எந்த மெமரி வேணாம் அப்படின்றத முடிவெடுத்து தேவையானதை ஸ்ட்ராங் பண்ணுறதும் தேவையில்லாத டெலீட் பண்ணுறதும் தான் NREMோட முக்கியமான வேலை. REM என்ன பண்ணுது? இங்கே தான் REM இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்ணுது. எந்த மெமரிலாம் மூளையில் இருக்கோ அது ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கறது தான் REMோட வேலை. REM என்ன பண்ணோம் அப்படின்னா, சாணியை மிதித்தோம், வீட்டுக்கு வந்தோன்னே பேக்கை கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோமே, செருப்பை கழுவவே இல்லையோ அப்படின்ற ஒரு நினைவை புதுசாக உருவாக்கும். 2 டிஃப்ரெண்ட் மெமரியை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி மூணாவதாக ஒரு க்ரியேட்டிவான தாட்ஸை உருவாக்குறது தான் REMோட வேலை. இப்போது NREMக்கு முன்னாடியே ஒரு வேளை REM நடந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய குப்பை உள்ளே இருக்கும். தலைவரோட புகைப்படத்தை பார்த்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோன்னு நிறைய குப்பை இருக்கும். இந்த குப்பைக்கு நடுவில் ஒரு கனெக்ஷனை உருவாக்கிடும் இந்த REM. அப்போ என்ன மூளை நினைக்கும்னா, அந்த தலைவரோட புகைப்படத்தை பார்த்தனால தான் நான் சாணி மிதித்தேன், அந்த தலைவர் தான் காரணம் நான் சாணி மிதித்ததுக்கு, அந்த கட்சி தான் காரணம் அப்படின்னு நினச்சிரும். ஆனால் அதே நேரத்தில் NREM முதல்லையே வேலை செஞ்சு முக்கியமான மெமரிஸை மட்டும் வச்சுருந்தா இந்த REM முக்கியமான இணைப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தும். அதை விட இன்னொரு முக்கியம், REM முதல்லையே ஒரு இணைப்பை ஏற்படுத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய NREM அந்த இணைப்பை கூட இது முக்கியம் இல்லைன்னு நினச்சி டெலிட் பண்ணிட்டு போகலாம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 6 மணி நேரம் தான் இன்றைக்கி தூங்குறீங்க, எவ்வளவு சதவீத தூக்கத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க? நான் 8 மணி நேரம் தூங்கணும், அப்போ 8 - 6 ÷ 8 × 100 25% அப்படின்னு சொன்னீங்கன்னா கணக்கில் மார்க் வாங்கிடலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, உண்மை அது கிடையாது. ஏன்னா கடைசியில் REM நிறைய வருது, முதல்ல NREM நிறைய வருது. அப்போ கடைசி 2 மணி நேரத்தை நான் தூங்கலைன்னா கடைசியில் வரக்கூடிய இந்த REMல பெரும்பகுதியை நான் தூங்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது 60% to 90% REM எனக்கு நடக்காமல் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். முழுமையாக பார்த்தா 2 மணி நேரம்ன்றது 25% தான். ஆனால் பிரித்து பார்த்தா REMல 60% to 90% அப்படின்றது 2 மணி நேரம். அப்போ நான் ஜஸ்ட் 6 மணி நேரம் தூங்கினா, 8 மணி நேரம் தூங்கினா 6 தூங்கிட்டேன்ல அப்படின்னு நினச்சா பெரும் பகுதி REM நமக்கு நடக்கலை. அதனால் REM செய்யக்கூடிய செயல்பாடில் பெருசான விஷயம் நமக்கு நடக்காமல் போயிருக்கும். இந்த REM ரொம்ப விசித்திரமான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த REM நடக்கிறப்ப மூளையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு மனுஷன் முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்குதோ அதே மாதிரி பிரெயின் வேவ்ஸ் தான் REMல அவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு மனுஷன் முழிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லை REMல இருக்கானா அப்படின்றத எது வேறுபடுத்தி காட்டுது? ஒரு மனுஷனோட மூளையை REMல இருக்கிறப்ப ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், இன்னொருத்தமாக முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதே ஸ்கேனை பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு போய் சயின்டிஸ்ட்டை கொடுத்தா அவங்க இது REMமாக முழிச்சுக்கிட்டு இருக்கிறதான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, சரி மூளையை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்ட, அதுக்கு ஈக்குவலண்ட்டான அதே நேரத்தில் உடம்பில் இருக்கிற தசைகளை ஸ்கேன் பண்ணியா, தசையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தூக்கத்தையும் REM ஸ்லீப்பையும் நார்மலாக ஒரு மனுஷன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் வேறுபடுத்துகிற ஒரே விஷயம் தசைகள் மட்டும்தான். REMல என்ன நடக்கும்னா, தசைகள் பேரலைஸ் ஆகிடும். தசைகளுக்கு நடுவில் ஒரு டென்ஷனே இருக்காது, தசை மூவ் ஆகிறதுக்கான ஒரு இடமே அங்கே இருக்காது. இவன் செத்து போனவனோட தசை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தசை நல்லா ஆக்டிவாக இருக்கும், அதில் டென்ஷன் அப்படின்றது இருக்கும். ஒரு NREMல ஒரு மனிதனோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட பிரெயின் வேவ்ன்றது ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் அவனோட தசைகள் டென்ஷனோட தான் இருக்கும். ஆனால் REMல மட்டும் அவனோட மூளையோட வேவ்ஸ் அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தசைகளோட டென்ஷன் கிட்டத்தட்ட 0 இருக்கும், 0 தான் ஆயிருக்கும். ஏன் அப்படி நடக்குது? REMல மட்டும் தசைகள் ஏன் செயலிழந்து போகுது?
ஏன்னா ஆரியமில் தான் நம்ம கனவு காண்றோம். மூளையில் நிறைய வேவ்ஸ் போயிட்டுருக்கு. நான் இப்போ திடீர்னு ஓடுற மாதிரி கனவு காணுவேன், திடீர்னு மலையை தாவுற மாதிரி கனவு காணுவேன், டைனோசர் என்னை துரத்துதுன்னு கனவு காணுவேன், கிளாஸ் ரூமுக்கு நான் வந்து யூனிஃபார்ம் போடாமல் போயிட்டேன் அப்படின்னு கனவு காணுவேன், ட்ரெஸ்லேயே ஆகி போயிட்டேன், கக்கா போயிட்டேன்ற மாதிரி கனவு காணுவேன். அப்போல்லாம் திடீர்னு கத்துவேன், ஓடுவேன், எங்கேயாவது மறைய பார்ப்பேன். இப்படிலாம் ஏதாவது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ என் தசைகள் ஒரு டென்ஷனோடு இருக்குது அப்படின்னா, என் மூளையிலேருந்து என் தசைகளுக்கு சிக்னல் போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? என் தசைகள் என் மூளை என்ன சொல்லுதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சிடுவேன். நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னா ஏஞ்சி கத்திக்கிட்டு இருப்பேன். யாரையோ கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்துன்னா உண்மையாகவே கொலை பண்ணிவிடுவேன். அப்போ இந்த மூளைக்கும் உடம்பு தசைக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணால் தான் இந்த ஆரியமை ஒழுங்காக பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியும்னு நம்ம மூளைக்கு தெரியும். அதனால தான் இந்த கனெக்ஷனை கட் பண்ணுது, கிட்டத்தட்ட பேரலைஸ் ஆகுது. சில நாள் விடிய காலில் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும். தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு முழிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தோணும், பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணும், உடம்பு அசைக்கலான்னு பார்ப்பீங்க, அசைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அப்போ தான் ஆரியம்லேருந்து வேக்கிங்க்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆரியம்னால உங்கள் உடம்பு பேரலைஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேக்ஃபுல்னஸ்க்கு வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ்ன்றது வந்துடும். ஆனால் இன்னும் உடம்புன்றது வேக் ஆகலை, பேரலைஸ்லேயே இருக்குது. அதனால் அசைக்க முடியல. நீங்கள் என்ன தான் சிக்னல் கொடுத்தாலும் உடம்புக்கு அது போகாது. இன்னும் சில பேருக்கு இது ஒழுங்காக நடக்காமல் இருக்கிறதுனால தான் தூக்கத்தில் அவங்க நடந்துடுறாங்க, தூக்கத்தில் பேசுகிறாங்க, தூக்கத்தில் ஓடுறாங்க, இன்னும் தூக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்றதை கடைசியில் பார்ப்போம். இப்போது ஆரியமில் என்ன நடக்குது? என் மூளையில் வேவ்ஸ் நிறைய போகுது, ஆனால் உடம்பில் இருக்கிற தசைகளுக்கு ஒரு சிக்னலும் கிடையாது. உடம்புல எந்த ஒரு பகுதியும் மூவ் ஆகிறதே கிடையாது. எந்த ஒரு பகுதியும் மூவ் ஆகிறது கிடையாதா? இதோட பேர் என்ன? ரேப்பிட் ஐ மூமெண்ட். உடம்புல இருக்கிற எந்த ஒரு பகுதியும் மூவ் ஆகலை, கண்ணு மட்டும் ஏன் மூவ் ஆகிட்டே இருக்குது? இதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கனவு தான் காரணம்னு சொன்னாங்க. ஆனால் கனவு கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ரேப்பிட் ஐ மூமெண்ட்டில் உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் பேரலைஸ் ஆகுது, ஆனால் கண்ணு மட்டும் ஆகிறது இல்லையே. ஏன்றதை சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க. டைனோசர் தூங்குமா? டைனோசர் இருக்கட்டும், ஒரு செல் உயிரினமான பாக்டீரியா கூட தூங்கும். இந்த பாக்டீரியாவை ஸ்டடி பண்ணி பார்த்தா ஆக்டிவ் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், பேசிவ் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். இந்த பேசிவ் ஃபேஸ் தான் பிற்காலத்தில் தூக்கமாக எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உயிரினமும் கட்டாயம் தூங்கணும். தூங்காமல் இருந்ததுன்னா அதால் உயிரோடு இருக்கவே முடியாது. எல்லா உயிரினமும் தூங்குது, அப்போ எல்லாம் ஒரே மாதிரி தான் தூங்குமா? எல்லா உயிரினமும் என் பொண்டாட்டி மாதிரி கொரட்டை விடுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒவ்வொரு உயிரினமும் வெவ்வேறு வழியில் தூங்குது. எப்படிலாம் இந்த தூக்கத்தை மாறுபடுத்திக்குது ஒவ்வொரு உயிரினமும்? முதல்ல நேரம். ஒரு சில உயிரினம், இப்போ யானையை எடுத்துக்கிட்டால் 4 மணி நேரம் தான் அது தூங்கும். ஆனால் சிங்கம் புலி எடுத்துக்கிட்டால் 15 மணி நேரம் தூங்கும். ஒரு உயிரினத்தோட நியூரல் கனெக்ஷன், நியூரல் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளவு நேரம் தூங்கும். எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுதுன்றதை பொறுத்தும் அது வெவ்வேறு நேர அளவுக்கு தூங்குது. ரெண்டாவது, கனவு. எல்லா உயிரினத்துக்கும் இந்த REM அப்படின்ற தூக்கம் வருதான்னு பார்த்தா கிடையாது. கடலில் வாழக்கூடிய மீன்களுக்கு கிடையாது. வெறும் பறவைகளுக்கும் மேமல்ஸ் பாலூட்டிகளுக்கும் தான் இந்த REM அப்படின்றது இருக்குது. சரி, கடலில் வாழக்கூடிய பாலூட்டிக்கு இந்த REM இருக்கான்னு பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு திமிங்கலத்துக்கு இந்த REM இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ சில உயிரினங்கள், சில பாலூட்டிகள் கடல்லையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். இந்த சீல் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் சிங்கம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கடல்லையும் இருக்கும், சில சமயம் லேண்ட்லேயும் வாழும். அதுக்கு எப்போ REM வருதுன்னு பார்த்தா லேண்டுக்கு வந்தால் REM வந்துடுது, ஆனால் கடலில் இருந்தால் REM வரது கிடையாது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ரொம்ப சிம்பிளான காரணம் தான். கடலில் இருக்கக்கூடிய பாலூட்டிகளுக்கு ஆக்சிஜன்றது தேவை. அப்பப்போ அது கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உடம்பே பேரலைஸ் ஆகணும். அதாவது முக்கியமாக REM தூக்கம் வந்தால் உடம்பு பேரலைஸ் ஆகணும். அப்போ அதால் நீந்த முடியாது, கரைக்கு வர முடியாது, ஆக்சிஜனை எடுக்க முடியாது. அதனால் அது செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால தான் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு REMன்றது வரது கிடையாது, வெறும் NREM தான் வருது. இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிங்க. கடலில் வாழக்கூடிய மீனுக்கு தூக்கம் அப்படின்றது இருக்குது, ஆனால் REM அப்படின்ற தூக்கம் கிடையாது. ஆனால் நிலத்தில் வாழக்கூடிய பறவைக்கும் பாலூட்டுக்கும் இந்த REM அப்படின்ற ஸ்லீப்ன்றது இருக்குது. பரிணாம வளர்ச்சியில் பறவை தனியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது, இந்த பாலூட்டிகள் தனியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது. 2 பேருக்கும் இருக்கிற ஒரு முன்னோடி அப்படின்னு பார்த்தா கடலில் வாழக்கூடிய உயிரினம் தான். இந்த கடலில் வாழக்கூடிய உயிரினத்துக்கு REM கிடையாது. ஆனால் வெளியே வாழக்கூடிய பறவைக்கும் இந்த பாலூட்டிக்கும் REM இருக்குது. ரெண்டும் தனியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த REM அப்படின்ற ஸ்லீப் இந்த பரிணாம வளர்ச்சியில் 2 முறை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக காரணமே இல்லாமல், கனெக்ஷனே இல்லாமல் பரிணாம வளர்ச்சியில் உருவாயிருக்கு. பறவைக்கு தனியாக பரிணாம வளர்ச்சியில் REM வந்திருக்கு, இந்த பாலூட்டிகளுக்கு தனியாக இந்த REMன்றது வந்திருக்கு. அப்போது இந்த REM எவ்வளவு முக்கியம்?
உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி பல தடவை உருவாக்கும். பறவையும் சாப்பிடுது, பாலூட்டியும் சாப்பிடுது, பறவையும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பாலூட்டியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ரெண்டும் மூச்சு விடுது. அப்போது எவ்வளவு முக்கியமானதாக இந்த ஆரியம் இருக்கணும்? இதுக்கு நிகரான முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் அது கிடச்சிருக்கும். அப்போ இந்த ஆரியம்மை தியாகம் பண்ணுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். முக்கியமாக காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனன்றதை பாருங்கள். காலையில் தான் ஆரியம் வருது, அதிகாலையில் எந்திரிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறவன் தான் உலகத்தையே ஆளுவான்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அவுட் ஆஃப் டாப்பிக்கில் சொல்லிடுறேன். சீக்கிரம் எந்திரிக்கிறவங்க ஏன் தெரியுமா உலகத்தை ஆள்றாங்க? இந்த உலகம் சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. காலையிலேயே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா யார் இயற்கையாக சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழு தூக்கம் கிடைக்குது. முழு தூக்கம் கிடைக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால இந்த சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக வரல, அவங்களுக்கான உலகமாக வச்சுருக்கிறதுனால, அவங்க சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சுருக்கிறதுனால அவங்க இந்த உலகத்தில் தப்பி பிழைச்சி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கும் காரணமே கிடையாது. ஆக்சுவலாக சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாக தான் போகிறீங்க. ஆனால் இயற்கையாக சீக்கிரம் நீங்கள் எந்திரிக்கிறீங்கல்ல, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கான உலகம் அவங்கள பார்த்துட்டு சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராதிங்க. அடுத்து உயிரினத்துக்கு நடுவில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா வே ஆஃப் ஸ்லீப், தூங்குறதுக்கான வழி. எப்படி தூங்கலாம்? சில உயிரினத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அரை தூக்கம் தான் தூங்கும். அரை தூக்கம் அப்படின்னா இப்போ மீனை எடுத்து அதோட மூளையை ஸ்கேன் பண்ணால் தூங்கும்போது பாதி மூளை தூங்கிட்டு இருக்கும், பாதி மூளை முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்கணும். நீந்தும் போது 2 மூளையும் தூங்கினா ஒழுங்காக நீந்த முடியாது, அதோட உயிருக்கு ஆபத்து. அதனால் அரை மூளையை வச்சு தான் தூங்கும். மீன் மட்டும்தான் இதை செய்யுமான்னு பார்த்தா பறவைகளும் செய்யும். ஒரு பறவை தனியாக உட்காந்துருக்குன்னா அந்த பறவை அரை மூளையில் தான் தூங்கும். கூட்டமாக உட்காந்துருந்தா முழு மூளையில் தூங்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு கயரில் எல்லா பறவையும் உட்காந்துருக்குன்னா அந்த ஒயரோட கடைசி எண்டில் உட்காந்துருக்கிற 2 பறவை மட்டும் அரை மூளையில் தூங்கும். அதோட எவல்யூஷன் எப்படியா இருக்குன்னா, பக்கத்தில் ஒரு பறவை இருந்தால் 2 மூளையை வச்சு தூங்கலாம். 2 பக்கமும் ஒரு பறவை இருந்ததுன்னா 2 மூளையை வச்சு தூங்கலாம். ஒரு பக்கம் மட்டும் பறவை இருக்குன்னா நான் ஒரு மூளையில் தான் தூங்கணும். இப்படி ஒரு கயரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய பறவை கடைசியில் இருக்கிற பறவை மட்டும் என்ன பண்ணுன்னா முழு தூக்கத்தையும் பெறாது. கொஞ்ச நேரம் இந்த பக்கம் உட்காந்து தூங்கும், அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு ரொட்டேட் பண்ணி உட்காந்து இன்னொரு பக்கத்தை தூங்க வச்சுக்கும். பறவை இப்படி தூங்குதுன்னு பார்த்தா ரீசன்ட் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனும் இப்படி தூங்குவான் அப்பப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பன்னா நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே அரை மூளை தான் உங்களோட தூக்கத்தை முழுமையாக அடையுது, இன்னொரு அரை மூளை கொஞ்சம் கொஞ்சம் தான் தூங்கிக்குது. ஏன்னா புது இடத்துக்கு போகிறேன், எப்படிப்பட்ட ஆபத்து இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது, அதனால் ஒரு பாதி மூளைன்றது விழிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் புது இடத்துக்கு போனால் நமக்கு அவ்வளவா தூக்கம் வர்றது கிடையாது. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது என்னென்னா அரை மூளையில் தூங்குற அனைத்து தூக்கமும் என்ஆர்இஎம்மாக தான் இருக்குமே தவிர ஆர்இஎம்மாக இருக்கவே இருக்காது. அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தால் நம்ம மூளை எப்படி தூங்குது அப்படின்றது. மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் 8 மணி நேரம் தூங்க மாட்டான். 6 மணி நேரத்திலேயே முழுமையான தூக்கத்தை அவனால் பெற முடியும். ஒரு பறவை மைக்ரேஷன் பண்ணுறப்போ அது முழுமையாக தூங்கணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு உயிரினமும் இப்படி வெவ்வேறு விதமாக தூங்குது, வெவ்வேறு வழிகள் இருக்குது. ஒரு மனுஷன் எப்படி தான் தூங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சோகமான செய்தி, மனிதன் அவன் எப்படி தூங்கணுமோ அப்படி தூங்குறது கிடையாது. நம்மளாம் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கோம்? நைட்டு படுப்போம், ஒரு 8 மணி நேரம் தூங்குவோம், காலையில் எழுந்து வேலைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த அறிவியல் வளர்ச்சிலாம் இல்லாத நாகரிகம் வளராத ஒரு காட்டுவாசியை போய் பார்த்தோன்னா அவன் எப்படி தூங்குறான்? அவன் இரவு ஒரு 7 மணி நேரம் தூங்குவான், மதியம் 1 மணி நேரம் தூங்குவான். இப்படி தான் ஒரு மனிதன் தூங்கி ஆகணும். அவன் இரவு முழுக்க ஒரே டைமில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது அவனோட நேச்சர் கிடையாது, அவனோட இயற்கைன்றது கிடையாது. இயற்கையா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மதியம் நல்லா சாப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பாருங்கள், மனிதனோட இயற்கை என்னன்னு தெரியும். இல்லை அது கூட வேணாம், இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா சாப்பிடுங்க வயிறு முட்டை, மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 1:30 மணி 2 மணிக்கு இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள், உங்களோட இயற்கை என்னன்றது உங்கள் உடம்பே சொல்லிடும். ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,000 மனிதர்களை 6 வருடம் ஃபாலோ பண்ணி அவங்களோட ஸ்லீப் எப்படி இருக்குன்ற ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி என்ன சொல்லுது தெரியுமா? எந்த மனிதன்லாம் மதியம் தூங்கலையோ அவனுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கான வாய்ப்பு 37% அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஈக்குவல். இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் இதை தான் 23,000 பேரை 6 வருடம் ஃபாலோ பண்ண ஸ்டடி சொல்லுது. இதை இன்னும் தெளிவாக ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்னொரு டேட்டா இருக்குது. இக்காரியா அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க, காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மதியம் 1 மணி நேரம், இரவு 7 மணி நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆயுட்காலம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா அவங்க நம்மளை விட அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட நம்மளை விட 4 மடங்கு அதிகமான பேர் அவங்களுடைய குரூப்பில் 90 வயதை தொடுறாங்க.
இவ்வளவு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இவ்வளவு மருந்து மாத்திரை இருக்கிற நம்மளை விட காட்டில் ஃபெசிலிட்டி இல்லாமல் மதியம் தூங்குகிற அவங்க 4 மடங்கு 90 வயதை தொடுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. நம்மளில் ஒரு ஆள் 90 வயதை தொட்டால் மருந்து மாத்திரை இந்த ஃபெசிலிட்டி அந்த ஃபெசிலிட்டி பணம் இன்னெல்லாம் வச்சுக்கிட்டு 90 வயதை தொட்டால் ஒன்றுமே இல்லாமல் மதியம் தூங்கி 90 வயதை அவங்க கூட்டத்தில் 4 பேர் தொட்டுறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. அவங்க காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆபத்து அதிகம், உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ, நோய் வந்தால் எப்படி குணப்படுத்துவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் மதியம் 1 மணி நேரம் தூங்குறதுனால மட்டும் அவங்க 90 வயதை நம்மளை விட 4 மடங்கு அதிகமாக தொடுறாங்க. அப்போ மதிய 1 மணி நேரம் தூக்கத்தோட முக்கியத்துவம் என்ன? இதை சில சமுதாயம் இன்றைக்கி புரிஞ்சிட்டு வருது. சில கண்ட்ரி மதியம் தூங்குறத அனுமதிக்குது. சில கண்ட்ரி ஒரு மனுஷன் ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு சேரில் ஒரு பார்க்கில் உட்காந்து தூங்குறான்னா அவனை தொல்லை பண்ணக்கூடாது, அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஜப்பான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க? தூக்கத்தை தேவை பண்ணு, தூங்குறவனால சாதிக்க முடியாது. நைட்டே நம்மளை தூங்க விடுறது கிடையாது. தூங்குனா அவன் சோம்பேறி, தூங்குனா அவன் வாழ்க்கையில் சாதிக்க மாட்டான், தூக்கத்தை விட்டால் தான் சாதிக்கலான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மனிதனோட உடம்புக்கு தூங்குறதுக்கு நல்லா தெரியும் நம்மளோட தூக்கன்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முக்கியம். நம்மளோட முன்னோடின்னு குரங்கை சொல்லுவாங்க, குரங்குலேருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்லுவாங்க. குரங்கு நம்மளை விட அதிகமான நேரம் தூங்கும். ஆனால் குரங்கை விட நம்ம அதிகமாக ஆரியம் எடுத்துப்போம். குரங்கை விட கம்மியாக தூங்கி குரங்கை விட அதிகமாக ஆரியம் எடுத்துப்போம். இது ஒரு விஷயத்தை காட்டுது, இந்த தூக்க முறையினால தான் இந்த உலகத்தையே நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. மனிதன் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நெருப்பை கண்டுபிடிச்சான். நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கான், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கான். நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எதை செஞ்சதுனால அவன் இவ்வளோ பெரிய ஆளாக ஆனா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால செரிமானத்துக்கு நேரம் கம்மியாக தேவைப்பட்டது, அந்த நேரத்தில் உட்காந்து சிந்திச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு தான் உண்மை. நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த எல்லா கதையையும் மாற்றின ஒரு விஷயத்தை அவன் செஞ்சான். அது என்ன தெரியுமா? நிலத்தில் படுத்து தூங்க ஆரம்பித்தான். நெருப்பு இருக்கும்போது மட்டும்தான் அவனால் சேஃபாக நிலத்தில் படுத்து தூங்க முடிஞ்சுது. அது வரைக்கும் மரத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தவன் ஆரியம் ஸ்லீப்பை எடுத்துக்க முடியல. அதை எடுத்துக்கிட்டான்னா உடம்பு பேரலைஸ் ஆகும், கீழே விழுவான், இறந்து போயிடுவான். ஆனால் எப்போ நெருப்பு இருந்ததோ தரையில் படுத்து தூங்க ஆரம்பித்தான், சேஃபாக இருந்தது, ஆரியம் அதிகமாக வந்தது. இந்த ஆரியம் ஸ்லீப் என்ன சொன்னது தெரியுமா அவனுக்கு? அன்றைக்கி மரத்துலேருந்து ஆப்பிள் விழுந்தது, அதை எடுத்து சாப்பிட்டேன், உடம்புக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லக்கூடியது என்ஆரியம். மரத்துலேருந்து ஆப்பிள் அன்றைக்கி விழுந்துச்சு, அன்றைக்கி ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சு ஆப்பிள் அடிக்க பார்த்தேன், கல்லுமே கீழே விழுந்துச்சே, ஏன் எல்லாம் கீழே விழுது அப்படின்னு கேள்வியை கேட்க வச்சது ஆரியம். இந்த ஆரியமை தரையில் படுத்து அவன் கண்டதுனால தான் இன்றைக்கி யூடியூப்பில் உங்கள் கூட உட்காந்து அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான், நிலாவுக்கு போயிருக்கான், மார்ஸுக்கு ராக்கெட் விட்டுருக்கான். இந்த ஆரியம் கிடைக்காம போயிருந்தா, நெருப்பை கண்டுபிடிச்சி தரையில் படுத்து அவன் தூங்காமல் போயிருந்தா அவனால் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்மளும் ஒரு உயிராக சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம். மனுஷன் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சதுக்கும், இவ்வளோ பெரிய அறிவியல் வளர்ச்சிக்கும், இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கும், இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் மனிதன் தூங்கினதுனால தான். தூங்குனா சாதிக்க முடியாதுன்னு யாராவது சொன்னால், தூங்குனா நீ உருப்பிட மாட்டேன்னு யாராவது சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் தூக்கத்தால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டுச்சு. மனுஷன் தூங்கும் போது தான் கேமராவை கண்டுபிடிச்சான், மனுஷன் தூங்கும் போது தான் நிலாவுக்கு போனால், தூங்கும் போது தான் யூடியூப்பை கண்டுபிடிச்சான், தூங்கும் போது தான் இந்த வீடியோவும் பேசிக்கிட்டு இருக்கான். மனுஷன் முழிச்சிட்டு இருக்கப்போ எதையுமே செய்கிறதில்ல. இப்போ தான் அறிவியல் அறிஞர்கள் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. தூக்கம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னா அப்போ ஒருவேளை தூக்கம்தான் டிஃபால்ட் ஸ்டேட்டோ? நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அப்பப்போ நடக்கிற நிகழ்வோ? நம்ம அப்பப்போ தூங்கலை, அப்பப்போ முழிச்சிக்கிறோம். தூங்குறது தான் டிஃபால்ட்டு. நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், ஏதாவது தேவைன்னா கடைக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு வெளியே போய்ட்டு வருவோம். நீ எங்கே இருக்கன்னு கேட்டால் வீட்டு அட்ரஸை தான் கொடுப்போம். அதுபோல் தூங்குறது தான் மனிதனோட இயற்கை, தூங்குறது தான் மனிதனோட நிலை. தூங்கிட்டு தான் இருக்கணும். அவன் தேவை வரப்போ முழிச்சிட்டு ஒரு வேலையை செய்யணும். பசிக்குதுன்னா முழிச்சிட்டு போய் சாப்பிட்டு வரணும். ஒரு இனப்பெருக்கம் பண்ணணுன்னா முழிச்சிட்டு போகணும். மற்ற நேரத்தில் அவன் தூங்கிட்டு தான் இருக்கணும். சிங்கத்தை கவனித்து பாருங்கள், 15 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையை வீணடிக்கலை, நேரத்தை வீணடிக்கலை. தூங்குறது தான் வாழ்கிறது, தூங்குறது தான் வாழக்கூடிய ஒரு நிலை. தூங்குறது தான் முக்கியம். தூங்குனா சாதிக்க முடியாதுன்னு யாராவது சொன்னால் அவங்கள்ட்ட இதை சொல்லுங்கள். ஒவ்வொரு உயிரினமும் எப்படி தூங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஒரே உயிரினம், இந்த மனிதன்றவன் ஒவ்வொரு கட்டத்தில் வெவ்வேறு விதமாக தூங்குவான். குழந்தையாக இருக்கிறப்போ ஒரு மாதிரியும், டீனேஜில் ஒரு மாதிரியும், வயதானதுக்கப்புறம் ஒரு மாதிரியும் தூங்குவான். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தூங்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 100% நேரமும் அது வயத்தில் இருக்கக்கூடிய 10 மாதம்னா 10 மாதமும் தூக்க நிலையில் மட்டும்தான் இருக்கும்.
சாரி, நீங்கள் உங்கள் குழந்தை எட்டி உதைக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா அவன் பேரை சொல்கிறதுனால உதைக்கிறான், தாத்தா குசு விடுறதை கேட்டு உதைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. அவன் எட்டி உதைக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றதோ இல்லை குசு சத்தத்தை கேட்டோ கிடையாது. அவன் எட்டி உதைக்கிறது, ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய ரீசனுக்காக எட்டி உதைக்கிறானா உதைக்கிறாளா எப்படியும் குஞ்சுமணி வளர்ந்துருக்காது, ஏதோ ஒன்று. அந்த குழந்தை எட்டி உதைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த குழந்தை எப்போல்லாம் உங்கள் வயிற்றில் எட்டி உதைக்குதோ அப்போ தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, எப்படி இந்த REM ஸ்லீப்பை செய்கிறதுன்றத அப்போ தான் கற்றுக்குது. ஒரு குழந்தை 24 மணி நேரம் தூக்கத்தில் 6 மணி நேரம் தூக்கத்தை REM ஸ்லீப்பில் கழிக்கும், 6 மணி நேர தூக்கத்தை NREM ஸ்லீப்லேயும் கழிக்கும். மீதி இருக்கக்கூடிய 12 மணி நேர தூக்கத்தை இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில் கழிக்கும். கிட்டத்தட்ட பிறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி 12 மணி நேரம் REM ஸ்லீப்பில் கழிக்கும். ஒரு குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னா, REM ஸ்லீப்பை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வெளியே பிறந்து வரும். அது பிறந்த அடுத்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு கூட அதோட தூக்கத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தா பெரும்பான்மையான நேரம் REM ஸ்லீப்பாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தை வெளியே போய் அதோட வாழ்க்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் REM ஸ்லீப் எப்படி அப்படின்றது. குழந்தை பிறந்த உடனே ரொம்ப நேரம் தூங்குறதோட முக்கியமான காரணம் வெளியே பல விஷயங்களை பார்க்குது, அதெல்லாம் உள்ளே சேர்த்து கற்றுக்க ஆரம்பிக்குது. அதை விட சிம்பிளாக சொல்லணும்னா, குழந்தை இன்னும் வெளியே எந்திரிச்சு போய் வாழ கற்றுக்கல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். டிஃபால்ட் ஸ்டேட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, அதாவது தூக்க நிலையிலே இருக்குது. அப்பப்போ வெளியே வந்து சாப்பிட்டுக்குது, அப்பப்போ வெளியே வந்து ஏதாவது ஒரு வம்பு பண்ணுது, விளையாடுது. ஆனால் உண்மையான நிலையில் தூக்க நிலையிலே இருக்குது. இன்னும் வெளியே போகிறதுக்கான தேவை ஏற்படலை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வெளியே போகிற கொஞ்ச நேரத்திலே பல விஷயங்களை கற்றுக்குது. அதில் பெரும்பான்மையான நேரம் REM ஸ்லீப்பாக இருக்குது. அதை இன்னும் அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால ஒரு குழந்தைய நீங்கள் தூங்க விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா, மாமா வந்திருக்காரு பாரு பக்கத்தில் போ அப்படின்னு நீங்கள் தூக்கி எழுந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய மென்டலி நீங்கள் பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்து வந்து மென்டலி ஸ்டேபிள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிற்காலத்தில் நிறைய தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். குழந்தைய நம்ம பொதுவாக எழுப்ப மாட்டோம் தூக்கத்தில். ஆனால் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைக்கு ஆல்கஹால் கொடுக்கவே கூடாது. குழந்தைக்கு ஆல்கஹால் கொடுக்குறோமா, கிறுக்குத்தனமாக பேசுறியே அப்படின்னு சொன்னால், எஸ், ஒரு அம்மா ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த அம்மாவோட ரத்தத்தில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கோ எக்ஸாக்டாக சேம் அமௌண்ட் அந்த குழந்தையோட ரத்தத்துக்கு அந்த உணவு மூலியமாக போகுது. இப்போது குழந்தைய வளர்க்குறீங்க அப்படின்னா, தாய்ப்பால் ஊட்டுறீங்க அப்படின்னா ஆல்கஹாலை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கவே கூடாது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தையோட REM அது ரொம்ப 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 பாதிக்குது. அந்த குழந்தை கட்டாயம் வளர்ந்து வந்து ஒரு எமோஷ்னலி இன்ஸ்டேபிளான பர்சனாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தை அவங்க சாதாரண நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு 381 தடவை மூச்சு விடும். ஆனால் அவங்களோட அம்மா ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 தடவை தான் மூச்சு விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு கீழே. ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது மூச்சு விடாது. ஸோ இவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, குழந்தை ஆக்சிஜனை எத்தனை தடவை அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத இவர் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இதில் ஒரு பீடியாட்ரிஷியனை, ஒரு சயின்டிஸ்ட்டை கோட் பண்ணுறாரு. மேபி ஒரு சின்ன எரராக கூட இருக்கலாம், ஹார்ட் பீட்டாக இருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் ஆல்கஹாலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது குழந்தையோடைய வாழ்க்கையை பெரும்பான்மையான அளவில் பாதிக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தை வளர்ந்து டீனேஜுக்கு வரப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இப்போ தான் அந்த குழந்தை அதிகமான NREM எடுத்துக்குது. NREM எடுத்துக்கும் போது தான் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகுது அப்படின்றதையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த டீனேஜில் அந்த பையனோட அந்த பொண்ணோட மூளையை ஸ்கேன் பண்ணால் எங்கெல்லாம் NREM நடக்கும் அப்படின்னு பார்த்தா பல இடத்துல நடக்கும். ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப 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 கம்மியாக நடக்கும். அது எங்கே தெரியுமா? ஒரு ரேஷ்னாலிட்டியை, ஒரு லாஜிக்கை கொடுக்கக்கூடிய, ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய, ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய, இதுக்கு போனால் ரிஸ்க்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் NREM கம்மியாக நடக்கும். அதனால தான் டீனேஜில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எல்லா விஷயத்து மேலேயும் ஒரு ரிஸ்க்கை புரிஞ்சிக்காமல் ஆர்வத்தை காட்டுறாங்க. பைக்கில் 110 போகிற ஒரு பையனை பார்த்து மூளை வளர்ச்சியே இல்லைடா அவனுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக தான் சொல்கிறீங்க. உண்மையாகவே அவனுக்கு 110 போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மூளை பகுதி இன்னும் வளராமல் தான் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான வேற்றுமையை இந்த டீனேஜில் நீங்கள் பார்க்கலாம். டீனேஜர்ஸ் எல்லாமே லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிப்பாங்க. எதனால்? அவங்க ஒரு டிசிப்ளின் இல்லாதவங்க, அவங்களெல்லாம் மோசம் அப்படின்றதுனால கிடையாது. அவங்க லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறதோட முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். வயதானவங்க முன்னாடியே தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சாங்க அப்படின்னா
காலை பொழுதில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்கும். அதனால அவங்க அந்த நேரத்தில் எஃபெக்டிவாக செயல்பட முடியும். உடல் வலிமை இல்லைனாலும் கூட வெளிச்சத்தில் கொஞ்சம் எஃபெக்டிவாக செயல்படுவாங்க. அதனால் அந்த கூட்டத்தை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இருட்டில் அவங்களால அவ்வளவு எஃபெக்டிவாக செயல்பட முடியாது. ஆனால் இந்த டீனேஜர்ஸ்க்கு உடல் வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இருட்டில் இன்னும் பெட்டராக அவங்களால செயல்பட முடியுன்றதுனால இரவு பொழுதில் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, லேட்டாக தூங்குறாங்க. காலை பொழுதில் இந்த வெளிச்சம் வந்துடுறதுனால வயதானவங்களால் கூட பார்த்துக்க முடியுன்றதுனால இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, வயதானவங்க எந்திரிச்சிடுறாங்க. வயதானவங்க சீக்கிரம் தூக்கி சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால அதுதான் சரின்றது கிடையாது. எப்போ தூங்கணும் எப்போ எந்திரிக்கணுன்றதை உடம்பு சொல்லணும். நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் அது கிடையாது. இளைஞர்கள் இந்த டீனேஜர்ஸ் லேட்டாக தூங்கி தான் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது. சயின்டிஸ்ட் இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்கிறாங்க. அவங்க அப்படி லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கி மனிதன் திரும்பவும் நிலாவுக்கு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மாவோட அரவணைப்பில் தான் இருக்கும். அரவணைப்பில் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை பல விஷயத்தை கற்றுக்குது, மொழியை கற்றுக்குது, கணக்கு போட கற்றுக்குது. இந்த மிருகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு மாடாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், பிறந்த உடனே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும். எந்திரிச்சு நின்றுடும், சாப்பிட ஆரம்பிச்சிடும், நீந்த ஆரம்பிச்சிடும். ஆனால் குழந்தை மட்டும், மனித குழந்தை மட்டும் பிறந்த உடனே எதுவுமே செய்யாது. ஏன்னா அந்த குழந்தையோட மூளை முழுமையாக வளர்ச்சி அடையாமல் பிறக்கும். அது பிறந்ததுக்கப்புறம் வெளியில் என்ன இருக்கோ, என்ன சூழல் இருக்கோ அதை அது கற்றுக்கும். குழந்தை தமிழ் பேசுகிற சூழலில் பிறந்தா தமிழ் பேசும், ஹிந்தியில் பிறந்தா ஹிந்தி பேசும், அமெரிக்காவில் பிறந்தா இங்கிலீஷ் பேசும். இப்படிப்பட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் எதை கற்றுக்கணுமோ அதை அந்த குழந்தையால் கற்றுக்க முடியுது. பிறந்ததுக்கப்புறம் மனிதனால் இன்னும் ஒரு பெட்டர் ஃபோர்ஸாக இருக்க முடியுது. இதை செய்யணும் அப்படின்னா சின்ன வயதில் அந்த குழந்தைக்கு அரவணைப்பு தேவை. இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா அரவணைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்குமே அரவணைப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த குழந்தைக்கு அரவணைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னொரு குழந்தையை பெற்று அதுக்கு அரவணைப்பு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு குழந்தைக்கு அரவணைப்பு அப்பா அம்மா கொடுக்குறாங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்து தானாக குட்டி போட்டு அது அரவணைப்பு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு போகணும். எப்போ போகும்? டீனேஜை தாண்டும் போது தான். அப்போ அந்த டீனேஜில் அந்த குழந்தை முக்கியமான இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும். அப்பா அம்மா இல்லாமல் செயல்படுறது எப்படி அப்படின்றத கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவை? அப்பா அம்மா தூங்கும் போது முழிச்சுக்கிட்டு விஷமம் பண்ணக்கூடிய விஷயம் தேவை அந்த டீனேஜ் பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு. அதனால தான் பெரியவங்க தூங்குனதுக்கப்புறம் இந்த டீனேஜர்ஸ் இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயத்த செஞ்சு பார்த்தாகணுன்றதுனால தான் அவங்களுடைய ரேஷ்னல் பிரெயின் இன்னும் என்ஆர்இஎம்ஐ எடுத்துக்கிறது கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரேஷ்னல் பிரெயின் வளர்றது இல்லை. அது வளரக்கூடாதுன்றதுக்காகவே, அது மெச்சூர் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே, ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காகவே அந்த பகுதிக்கு என்ஆர்இஎம் போகிறது கிடையாது. எந்த பகுதிக்கெலாம் என்ஆர்இஎம் போலையோ அதெல்லாம் வளராது, அதெல்லாம் மெச்சூர் ஆகாது. இப்போ அப்படியே வயதானவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தூங்குகிற நேரமே கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக தூங்குறாங்க? சில பேர் சொல்லுவாங்க வயதாகிடுச்சுன்னா தூக்கம் கம்மியாக இருந்தாலே போரும்னு. போரெல்லாம் செய்யாது. வயதானவங்களுக்கும் முழுமையான தூக்கம் தேவை. ஆனால் அவங்களால தூங்க முடியாது. வயதானவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை வரும். அதில் வரக்கூடிய முதல் பிரச்சனை என்னவாக இருக்கும்? ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தூக்கம் குறையிறதா தான் இருக்கும். அப்போ தூக்கம் குறையிறதுனால தான் மற்ற பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்குது. வயதானவங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு காரணம் தூக்கமின்மை தான். அந்த தூக்கமின்மை மட்டும்தான் வயதின் காரணமாக வருது. மற்ற எல்லாம் தூக்கமின்மையின் காரணத்தினால தான் வருது. இதை விட ரொம்ப முக்கியமாக இந்த வயதானவங்களுடைய தூக்கத்தில் இன்னொரு மாறுதலை பார்க்க முடியும். அவங்களோட தூக்கம் உடைந்து வரும். ஒரு ஃப்ராக்மெண்டடாக வரும். தொடர்ந்து அவங்களால தூங்க முடியாது. அப்பப்போ தூங்குவாங்க, அப்பப்போ முழிச்சுப்பாங்க, திரும்ப தூங்குவாங்க. இப்படி நடக்கிறதுனால வயதானவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னா யூஸ்வலாக நமக்கு யூரின் வரும், ஒன்றுக்கு வந்துடும், உடனடியாக பாத்ரூம் போவோம். இப்படி வயதானவங்களுக்கு தூக்கம் ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறதுனால அப்பப்போ அவங்க எந்திரிச்சு நடக்கிறாங்க. அதனால தான் அவங்க கீழே விழுறாங்க. அதனால தான் பெரும்பான்மையான வயது முதிர்ந்தோர் இறந்து போகிறாங்கன்ற டேட்டாவே அவர் கொடுக்குறாரு. ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சம் ஆஃப் தான். அது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அவங்க படுத்துருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு லைட்டை வைங்க. ஒரு சின்ன நைட் லேம்பை எப்போவுமே அவங்களோட அறையில் எரிய வைங்க. அவங்களுக்கு எப்போவுமே கண்ணு தெரியணும். அவங்க முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக லைட்டை ஆன் பண்ணக்கூடிய வகையில் லைட்டை வைங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோஷனை சென்ஸ் பண்ணி எரியக்கூடிய லைட்டை வைங்க. அவங்க பக்கத்துலேயே ஒரு ஃபோன் வைங்க. திடீர்னு கீழே விழுந்துட்டால் ஃபோன் அடிக்கிறதுக்கு அவங்க பேக்கெட்டில் அதை நீங்கள் போட்டு வச்சிடலாம். இப்படி வயது முதிர்ந்தோர் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தூங்கும் போது நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஆனால் அவங்க அப்பப்போ எந்திரிப்பாங்கன்றத மனதில் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகன்றதை புரிஞ்சுக்கோங்க. விழுந்தால் என்ன செய்யணுன்றதை யோசிங்க. விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை யோசித்து அதை சரியாக செஞ்சிங்கன்னா வயது முதிர்ந்தோரை உங்களால் நல்லா பார்த்துக்க முடியும். இவ்வளவு நேரம் தூக்கம்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம்.
இதில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா தூக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய மற்ற விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினச்சேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், தூங்கலைன்னா என்ன ஆகும்? நான் ஏன் தூங்கணும்? தூங்கினா என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குது? முதல்ல நீங்கள் ஒழுங்காக தூங்கினா மட்டும்தான் உங்களால் ஒழுங்காக பல விஷயங்களை கற்றுக்க முடியும். மனிதனோட முக்கியமான ஒரு குணாதிசயமே, மனிதனோட முக்கியமான ஒரு பவரே, ஒரு சூப்பர் பவரே அவன் பல விஷயங்களை கற்றுக்கிறது தான். மற்ற எந்த ஒரு மிருகத்தாலையும் மனிதன் அளவுக்கு வேகமாக பல விஷயங்களை கற்றுக்க முடியாதனால தான் மனிதன் வேகமாக கற்றுக்கிட்டு அதை வச்சு அவன் ஒரு சூப்பர் பவராக இருக்கிறான். இந்த புத்தகத்தை படித்து ஒரு மிருகத்தால் புரிஞ்சிக்க முடியாது, கற்றுக்க முடியாது. ஆனால் என்னால் கற்றுக்க முடிஞ்சதுனால மட்டும்தான் நான் மனிதனாக இருக்கிறேன். அதுதான் மனிதனை மிருகத்திலேருந்து வேறுபடுத்துது. அப்போ கற்றுக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், தூங்கினா மட்டும்தான் கற்றுக்க முடியும். தூங்காட்டி உங்களால் எதையுமே கற்றுக்க முடியாது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கினா என்ன நடக்கும்? நம்மளுடைய ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மள்கிட்ட 2 விதமான மெமரி இருக்கும். ஒரு மெமரி பர்மனண்ட் மெமரி, இன்னொரு மெமரி டெம்பரரி மெமரி. ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு பெரிய டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் தண்ணியை நிரப்பி வைக்கிறது பர்மனண்ட்டான இடம், அது ஒரு பர்மனண்ட்டான மெமரி. என் கையில் ஒரு வாளி இருக்குது. இந்த வாளி மூலியமாக தான் தண்ணியை மொண்டு அந்த டேங்க்கில் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த வாளியில் மொல்லக்கூடிய அந்த தண்ணி தான் டெம்பரரி மெமரி. கொஞ்சம் நேரம் வாளியில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டேங்க்கில் ஊற்றிட்டேன் அப்படின்னா அங்கே சேஃபாக இருக்கும். ஒருவேளை கீழே ஊற்றிட்டேன் அப்படின்னா அது யூஸ்லெஸ். இப்போ இந்த 2 விதமான மெமரி நம்ம மூளையில் இருக்குது. ஒன்று கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நியோ கார்டெக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த கார்டெக்ஸ் தான் நம்மளோட பர்மனண்ட் மெமரி. அதுதான் அந்த பெரிய ஒரு டேங்க் மாதிரி. இன்னொன்று டெம்பரரி மெமரி, அதை ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப்போ கேம்பஸ் வாலி மாதிரி ஒரு மெமரியை புதுசாக எடுக்கும். இந்த புத்தகத்தில் ஒரு 2 பக்கத்தை படிக்கிறேன்னா அதை படித்ததை அந்த ஹிப்போ கேம்பஸ் வச்சுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹிப்போ கேம்பஸ்லேருந்து கார்டெக்ஸுக்கு போனால் சேஃபு, போகலன்னா காலி. இப்போது ஒரு நபரை புத்தகத்தை படிக்க சொல்கிறாங்க. ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது. ஒருத்தவங்களை புத்தகத்தை படிக்க சொல்கிறாங்க, படிச்சுட்டு அவங்கள தூங்க சொல்கிறாங்க. தூங்கும் போது அவங்க மூளையை ஸ்கேன் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த ஹிப்போ கேம்பஸ்லேருந்து கார்டெக்ஸுக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக்கல் பல்ஸ் போயிட்டே இருக்குது. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது. இது 2த்துக்கு நடுவில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பயங்கரமாக நடக்குது அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்த விஷயத்தை அவங்க சொல்லும் போது அவங்க மூளையை ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படி அவங்க படித்த விஷயத்தை ரீகால் பண்ணி சொல்கிறப்போ மூளையில் எந்த பகுதி ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தா ஹிப்போ கேம்பஸ், அதாவது வாலி தான் ஆக்டிவாக இருக்குது. வாலியிலேருந்து தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இப்போ தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சில மணி நேரம் தூங்கிட்டு வராங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் என்ன படிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லும் போது அவங்க மூளையில் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இருக்குது, அதாவது அந்த பெரிய டேங்க் ஆக்டிவாக இருக்குது. அப்போ தூங்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, படித்த விஷயங்கள் ஹிப்போ கேம்பஸ்லேருந்து கார்டெக்ஸுக்கு போயிருக்கு, அதாவது டெம்பரரி மெமரியில் இருந்து பர்மனண்ட் மெமரிக்கு போயிருக்கு. அப்போது நான் ஒரு விஷயத்தை புதுசாக படிக்க போகிறேன் முடிவு பண்ணிட்டேன்னா, அதுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சு படித்தா என்ன நடக்கும்? என்னோடய ஹிப்போ கேம்பஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த வாலி எம்டியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்தை நல்லா எடுத்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை அந்த டேங்குக்கு கார்டெக்ஸுக்கு மாற்ற முடியும். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி தூங்குனா என்னோடய வாலி எம்டியாக இருக்கும். படித்ததுக்கு அப்புறம் தூங்கினா வாலியில் இருக்கிறது என்னோடய கார்டெக்ஸில் சேஃபாக போய் சேரும். அப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் தூங்கணும், படித்ததுக்கு அப்புறமும் தூங்கணும். பாரதி சொல்லியிருக்கிறாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு. ஸோ அதிகாலையில் எந்திரிச்சா படிப்புன்னு அவர் சொல்லலை. நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே படிச்சிருங்க. ஏன்னா அது நல்லா உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். வாலியோட அடியில் அது நல்லா சேஃபாக இருக்கும். நைட்டு தூங்குறப்ப அது கார்டெக்ஸுக்கு தெளிவாக போய் சேரும். 2000 ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் இந்த சயின்டிஸ்ட் இதை பற்றி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இசை கலைஞர் இந்த சயின்டிஸ்ட்டை வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. நான் ரொம்ப நாளாக பியானோவில் ஒரு விஷயத்தை பிடிக்கணும்னு நினச்சி வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால் முடியவே இல்லை. ஒரு நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சேன், அடுத்த நாள் என்னால் பியானோவில் அதை வாசிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்தருக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இன்னொரு விஷயமும் நடக்குதோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. என்னென்னா, நம்ம மூளையில் மோட்டார் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அதோட வேலை என்னென்னா, நம்ம உடம்பை அசைக்கும் போது இப்போ என் கையை அப்படி மூவ் பண்ணணும்னா என் மோட்டார் கார்டெக்ஸ் மூலியமாக தான் அந்த சிக்னல்லாம் அனுப்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு நேரமும் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் உடம்பு அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, என்னோடய கை அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் கான்ஷியஸாக எப்படி அசைச்சேன் அப்படின்றது தெரியாது. எந்த கையை முதல்ல அசைச்சேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பாடி லாங்குவேஜ் எப்படியோ அப்படி என் கையை அசைச்சிக்கிட்டே இருந்தேன். அதோட காரணம் என்ன தெரியுமா?
லிம்பிக் சிஸ்டம்னு இன்னொன்று. இந்த மோட்டார் கார்டெக்ஸ் கான்ஷியஸாக நான் செய்யணும்னு நினைக்கிறத மட்டும்தான் செய்யும். உதாரணத்துக்கு இந்த கையை எப்படி தூக்கு அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் மோட்டார் கார்டெக்ஸ் செய்யும். ஆனால் இவ்வளவு நேரம் வீடியோவில் என் கை கால் அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக என் லிம்பிக் சிஸ்டம் செஞ்சுது. முதல் முறை பல்லு விளக்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மோட்டார் கார்டெக்ஸ் அதை செய்யும். தினமும் பல்லு விளக்குனதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே என்னால் பல்ல விளக்க முடியும். அதுக்கு காரணம் அது லிம்பிக் சிஸ்டமுக்கு போயிடுச்சு. இந்த ஆத்தர் திரும்பவும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு பியானோ வாசிச்சதுக்கப்புறம், இல்லை ஃபிசிக்கலி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தூங்குறவங்க மூளையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, படித்ததுக்கு அப்புறம் எப்படி ஹிப்போ கேம்பஸ்லேருந்து கார்டெக்ஸுக்கு சிக்னல் போயிட்டு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மூளையில் மோட்டார் கார்டெக்ஸ்லேருந்து லிம்பிக் சிஸ்டமுக்கு போயிட்டு வந்துச்சு. அப்போது நான் ஓடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாலோ, சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாலோ, பியானோ வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டாலோ முதல்ல அது மோட்டார் கார்டெக்ஸில் இருக்கும். மோட்டார் கார்டெக்ஸ் அதுக்கான வேலையை செய்யும். தூங்கும் போது மட்டும்தான் மோட்டார் கார்டெக்ஸ் என்ன செஞ்சுதுன்றத என்னோடய லிம்பிக் சிஸ்டம் பார்த்து புரிஞ்சு அது சேவ் பண்ணிக்கும். ஸோ ஒரு கான்ஷியஸாக செய்யக்கூடிய விஷயம் ஹேபிட்டாக மாறணும், தனிச்சையாக மாறணும் அப்படின்னா தூங்கணும் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் ஒரு ப்ராபர்ப் சொல்லுவோம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு. அதை கொஞ்சம் மாற்றிடணும் நம்ம இதுக்கப்புறம். ப்ராக்டிஸ் வித் ப்ராப்பர் ஸ்லீப் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஒரு பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குறது கிடையாது. பயிற்சி ஒரு சரியான தூக்கத்தோடு சேரும்போது மட்டும்தான் மனிதனை முழுமைப்படுத்துது. இங்கே பயிற்சியை விட அந்த முழுமையான தூக்கன்றது தான் முக்கியம். நீங்கள் தூங்கலைன்னா எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் அது நிலைக்க போகிறதில்ல, எவ்வளவு படித்தாலும் அது புரிய போகிறது கிடையாது. கின்னஸில் முன்னெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்கும், யார் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தாங்க அப்படின்றத ஒரு ரெக்கார்டாக கின்னஸ் ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு. கடந்த சில நாட்களில் ஐயோ தூங்காமல் இருக்கிறத ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டோமே, தூங்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை போய் ஒரு ரெக்கார்டுன்னு நம்ம சொல்லிட்டோமே, இதுக்கப்புறம் கின்னஸில் தூங்காமல் இருக்கிறத ஒரு ரெக்கார்டாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அது மிகப்பெரிய சமூக சீரழிவு அப்படின்னு சொல்லி கின்னஸ் அந்த ரெக்கார்டை ஏற்றுக்கிறத நிறுத்திடுச்சு. ஆனால் கின்னஸ் இன்னி வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்க ஒரு ரெக்கார்டு என்ன தெரியுமா? 1,28,000 அடி உயரத்துக்கு ஒரு பலூனில் பறந்து போய் அங்கே ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு தலைகீழே குதிக்கும் போது நம்ம சவுண்டை விட வேகமாக ட்ராவல் பண்ணி கீழே விழுவோம். அப்படி விழும்போது ஒரு சோனிக் பூம் அப்படின்னு ஒன்று நடக்கும், பெரிய சத்தம் வரும். இப்படி குதித்து சோனிக் பூமை உருவாக்கக்கூடிய ரெக்கார்டை இனி வரைக்கும் கின்னஸ் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ தூக்கம் எவ்வளவு பெரிய பிரச்சனைனா, 1,28,000 உயர அடிக்கு பறந்து போய் அங்கேருந்து தலைகீழே குதிக்கிறத விட தூக்கம் மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி என்னப்பா இருக்குது இந்த தூங்காமல் இருக்கிறதுல? என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்சைமர் வரும், ஆன்சைட்டி வரும், பைப்போலார் டிஸார்டர் வரும், ஸ்ட்ரோக் வரும், கார்டியோவஸ்குலர் இஷ்யூ வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கேன்சர் வரும், இன்ஃபெர்டிலிட்டி வரும், உங்களோட இம்யூனிட்டி குறையும், டயபெட்டிஸ் வரும், உடல் எடை அதிகமாகும், சமூக ரீதியான பிரச்சனை வரும், ஆர்கனைசேஷனில் பிரச்சனை வரும், எக்கனாமியில் பிரச்சனை வரும், ஜிடிபி குறையும், ஃபிசிக்கலி பிரச்சனை வரும், மென்டலி பிரச்சனை வரும், பிஹேவியரில் பிரச்சனை வரும், உங்களோட மொழி பேசக்கூடிய திறனில் பிரச்சனை வரும், உங்களோட காக்னிட்டிவ் சிந்தனைகளில் பிரச்சனை வரும், உங்களோட எமோஷனில் பிரச்சனை வரும். இவ்வளவு சொல்கிறத விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமுதாயம் மனித கூட்டம் ஒழுங்காக தூங்காமல் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் பிரச்சனை வராத இடம்னே ஒன்று கிடையாது. ஜிடிபியாக இருக்கட்டும், இல்லை ஹாப்பினஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற போராக இருக்கட்டும், இல்லை ஒரு மனுஷன் அவன் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு அன்பாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் ஒரு நல்ல ஃபேக்டர்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் பிரச்சனை வரும். மோசமான ஃபேக்டர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் அது அதிகரிக்கும், ஒரு மனுஷன் தூங்காமல் இருந்தால். இதில் சில பிரச்சனைகளை மட்டும் எடுத்து பேசணும் அப்படின்னா, அதில் முதல் பிரச்சனை, ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை, அட்டென்ஷனில் குறைபாடு ஏற்படுறது, கவன சிதறல் ஏற்படுறது. நான் ஒரு கவன சிதறலோட ஒழுங்காக தூங்காமல் ஒரு வண்டியை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை விட பெரிய தப்பு தூங்காமல் வண்டி ஓட்டுறது. இப்படி ட்ரௌசி டிரைவிங்னால பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பெருசாக யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேரை கூப்பிட்றாங்க, ஸ்க்ரீனில் ஒரு சிவப்பு கலர் லைட் எரியும், அந்த லைட் எரியும் போதெல்லாம் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறாங்க. சில பேர் சரியாக தூங்கினவங்க, சில பேர் சரியாக தூங்காதவங்க. 2 பேரில் யார் அதிக தடவை சரியாக பட்டன் அமுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தூங்கினவங்க நல்லாவே அமுக்குறாங்க, தூங்காதவங்க நிறைய தடவை மிஸ் பண்ணுறாங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தான். இப்படி அமுக்காமல் விடுறதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு குழந்தை உள்ளே வருது, குழந்தையை கவனிக்காமல் ஒரு பிரேக்கை நான் ப்ரெஸ் பண்ணாமல் விடுறதுக்கு சமம். எவ்வளோ பெரிய சீரழிவு. ஒரு 24 மணி நேரம் தூங்காமல் ஒருத்தவர் இருந்தார் அப்படின்னா அவரோட இந்த அட்டென்ஷன் லேப்ஸு கிட்டத்தட்ட 14 மடங்கு அதிகமாகுது. ஒரு நபர் 4 மணி நேரம் தான் தூங்குறாரு 6 நாளுக்கு தொடர்ந்து அப்படின்னா அவரும் இப்படி தான் நடந்துக்கிறார். இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நபர் 6 மணி நேரம் தூங்குறாரு தொடர்ந்து 10 நாளுக்கு அப்படின்னா அவரும் இப்படி தான் இருக்கார். இப்படிப்பட்ட நபர்களை நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் பல ஆக்சிடெண்ட்டாக பண்ணுறாங்க. சாரி, இங்கே நான் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது,
பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாமல் தற்செயலாக எதிர்பாராத விதமாக நடக்கிறதுக்கு பேர் ஆக்சிடெண்ட். தெரிஞ்சே நான் தூங்கலை, எனக்கு உடலில் ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சே செய்கிறதுக்கு பேர் கொலை. அது திட்டமிட்ட கொலை. இப்படிப்பட்ட கொலையை பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணதில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன், நான் ஒன்று கூட மிஸ் பண்ணல, அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இது இருக்குது? குடிகாரன் ஒருத்தவன் குடிச்சிட்டு நான் ஸ்டடியாக தான் இருக்கேன், நான் வண்டிலாம் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் தூக்கமின்மையில் இருக்கிறவங்களும் நடந்துக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், தூக்கம்லாம் முக்கியம் கிடையாது, நான் தூங்கலைனாலும் என் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது, உடம்பு நல்லா தான் இருக்குது. தூங்காமல் இருந்தால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் தான் பிரச்சனையே எனக்கு தெரியுது. அதை நான் தெரிஞ்சிக்காமல் இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரில. எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறது கிட்டத்தட்ட குடிக்கு ஈக்குவல் தான். ஆஸ்திரேலியாவில் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஸ்டடியே பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 19 மணி நேரம் தூங்கலை அப்படின்னா அவன் குடிகாரனுக்கு சமம் தான். 5 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் ஒருத்தவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 to 5 தூங்குறான் அப்படின்னா அவனும் குடிகாரத்துக்கு சமம் தான். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு போய் தூங்க போகிறீங்களா, இல்லை இப்பயே இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குவீங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள் 7 மணி நேரத்துக்கு கீழே நீங்கள் தூங்குனீங்கன்னா தயவு செஞ்சு அடுத்த நாள் வண்டி ஓட்டாதீங்க. 7 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டணுன்ற ஒரு ரூலை கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. இப்படி ஒழுங்காக தூங்காதவங்களுடைய மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு தெரியுது. அதுதான் எமோஷன். நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி எமோஷனல் பிரெயின் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்று இந்த கார்டெக்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லாஜிக்கல் பிரெயின். எனக்கு நிறைய எமோஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டேன். சில எமோஷனை என் மூளையே பார்த்துட்டு இது இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லும். சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தானா எனக்கு கடுப்பாக தான் இருக்குது, வெளியே போடா நான் ஏன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது, சாப்பிட்டுட்டு 2 நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சிரிப்பேன். அப்படி செய்கிறதுனால மட்டும்தான் எனக்கு சொந்தன்றது இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் உயிர் பிழைச்சி இருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த எமோஷனல் பிரெயினை என்னோடய கார்டெக்ஸ் சரியாக பார்த்து மேனேஜ் பண்ணுறது. எமோஷன் வந்ததுன்னா அதை என் மூளை மேனேஜ் பண்ணி இது ஓகே இது நாட் ஓகேன்னு சொல்கிறது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி ஒழுங்காக தூங்காதவங்களுடைய மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தா எமோஷ்னல் பார்ட்ஸில் நிறைய வேவ்ஸ் வருது, ஆனால் இந்த லாஜிக்கல் பார்ட்ஸில் வேவ்ஸ் குறையுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எமோஷனை மேனேஜ் பண்ணுறதில்ல. ஒரு மிருகம் மாதிரி எந்த எமோஷன் வந்தாலும் வெளியே காட்டுறவங்க. இது மிகப்பெரிய அடுத்த ஆபத்து. இது அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, ஒரு சொசைட்டிக்கே ஆபத்து. ரோட்டில் ஒரு நபர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட விளைவுகளை சொசைட்டியில் ஏற்படுத்துவார்னு யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை தூக்கமின்மை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்சைமர் டிசீஸ். அல்சைமர் டிசீஸ் அப்படின்னா வயதானதுக்கப்புறம் ஒரு மறதி ஏற்படுறது. இந்த ஓகே கண்மணியில் அந்த பாட்டிக்கு வரும், பிரகாஷ்ராஜோட ஒய்ஃபுக்கு வரும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் மறக்கிறது. உங்களே ஒரு நாள் மறந்துடுவோனா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த நோய் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சயின்டிஸ்ட் நிறைய ஸ்டடி பண்ணாங்க. கடைசியாக அவங்க சொன்னது என்ன தெரியுமா? மூளையில் பீட்டா அமிலாய்டு அப்படின்னு ஒரு படிவம் ஏற்படுது. ஒரு புரோட்டீன் வகை நம்ம மூளையில் பீட்டா அமிலாய்டுன்ற புரோட்டீன் படியுது. அது படிக்கிறதுனால தான் அல்சைமர் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ரத்தம் நிறைய எனர்ஜியை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மூளை அவ்வளவு முக்கியமான பகுதி. அப்படி ரத்தத்தை சேர்க்கும் போது, நல்ல சக்தியை கொண்டு போய் ரத்தம் சேர்க்கும் போது அங்கே பீட்டா அமிலாய்டு அப்படின்ற ஒரு பிளேக்கை உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம மூளையில் கிளிம்பிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வேலை செஞ்சு இந்த பீட்டா அமிலாய்டுன்ற புரோட்டீனை சரி செய்து சுத்தம் செய்யுது. இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பீட்டா அமிலாய்டு அப்படின்ற படிவம் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கிளிம்பிக் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் வேலை செய்யலை அப்படின்னா அது தூங்கும் போது மட்டும்தான் வேலை செய்யும், நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கு தான் வருது. ஒழுங்காக தூங்கலைன்னா பீட்டா அமிலாய்டு அதிகமாகும், அல்சைமர் வரும்னு. ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா இது ரெண்டும் வேறு சிம்டம் ஆஃப் ஒரே பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்கு 2 சிம்டம் இருக்கும். அதனால ஒரு சிம்டம் இன்னொரு சிம்டமோட காரணின்னு சொல்லிட முடியாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஜுரத்தை கொடுக்கும், அதே இன்ஃபெக்ஷன் எனக்கு வயிற்றுப்போக்கையும் கொடுக்கும். இப்போ நான் வயிற்றுப்போக்கு ஆகிறதுனால தான் எனக்கு ஜுரம் வருதுன்னு சொல்லக்கூடாது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால வயிற்றுப்போக்கும் ஜுரமும் வருதுன்னு சொல்லணும். அது மாதிரி தான் பீட்டா அமிலாய்டுனால எனக்கு அல்சைமர் வரல, தூங்காமல் இருந்ததுனால பீட்டா அமிலாய்டும் வந்துச்சு, அல்சைமரும் வந்துச்சு. ஸோ தூங்காமல் இருக்கிறதோட அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை இந்த அல்சைமர் டிசீஸ். மனிதனோட முக்கியமான பலமே ஞாபகங்கள் தான்.
அதை அழிக்கக்கூடிய திறன் எதுக்கு இருக்குன்னா தூக்கமின்மைக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த தூக்கமின்மை உங்களோட இம்யூனிட்டியை பாதிக்கும், ரீப்ரொடக்ஷனை பாதிக்கும், உங்களோட கார்டியோவஸ்குலரை பாதிக்கும். கார்டியோவஸ்குலரில் 2 விதமாக பாதிக்குது. ஒன்று ஒரு கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்சியம் படிதல். நம்மளோட ரத்த நாளங்களில் அதிகமான கால்சியம் படிஞ்சு ஹார்ட் அட்டாக் மாதிரியான டிசீஸ் வரலாம். நம்மளோட சிம்பத்தட்டிக் பிபி, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிபி அதை அதிகப்படுத்துது. அதை தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரெலின், லிப்டின்ற 2 ஹார்மோன், பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன், பசியை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனில் இம்பேலன்ஸ் ஏற்படுத்துறதுனால நிறைய சாப்பிட்றோம், டயபெட்டிஸ் வருது. இப்படி எவ்வளவு வேணால் அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம அம்மா கூட சொல்லுவாங்க, தூங்காமல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான் வரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவாங்க. அது உண்மை தான். நீங்கள் தூங்காமல் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கும் தூங்காமல் இருக்கிறது தான் காரணம். உங்கள் வீட்டில் சாப்பாடு சரியாக இல்லைன்னா அதுக்கும் தூங்காமல் இருக்கிறது தான் காரணம். இந்த உலகத்தில் சரியாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் காரணம் யாரோ ஒருத்தவர் நல்லா தூங்கினது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் யாரோ ஒருத்தர் ஒழுங்காக தூங்காமல் இருந்தது. அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கனவுனா என்ன, ஏன் கனவு வருது, கனவு முக்கியமா? இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அந்த நோயோட பேர் ஹாலுசினேஷன். அப்படி பார்க்குற விஷயத்தை நம்பணும் அப்படின்னா அந்த நோயோட பேர் டெலியூஷன். இப்படி பார்க்குற நேரத்தில் என்ன நேரம் இது, என்ன இடம் இது, யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்றுமே புரியலன்னா அந்த நோயோட பேர் டிஸ்ஓரியன்டட். இப்படி பார்க்கும்போது திடீர்னு சந்தோஷமும், திடீர்னு சிரிப்பும், திடீர்னு அழுகையும் மாறி மாறி எமோஷன் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நோயோட பேர் அஃபெக்டிவ் லெபிலிட்டி. இந்த நேரத்தில் எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் திடீர்னு மறந்துட்டோம் அப்படின்னா, காலைல எந்திரிச்ச உடனே மறக்கிறோம் அப்படின்னா அந்த நோயோட பேர் அம்னீஷியா. இந்த எல்லா நோயும் நேற்று நைட் நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கு வந்துச்சு. கனவில் இல்லாத விஷயத்தை பார்த்தீங்க, அதை உண்மைன்னு நம்பினீங்க, என்ன நேரம், என்ன இடம், யாரை பார்க்குறோன்றது உங்களுக்கு தெரியல, வெவ்வேறு எமோஷன் வந்தது, காலையில் அதை மறந்தும் செஞ்சிட்டிங்க. இவ்வளவு நோயின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கனவு ஏன் வருது, அதோட முக்கியத்துவம் என்ன? முதல்ல என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கனவுன்றது ஒரு பை ப்ராடக்ட். இந்த REM ஸ்லீப் அப்படின்றது ஒன்று வருது, அது மூளையில் இருக்கிற பல மெமரிஸை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நிறைய வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேவ்ஸ் தற்செயலாக நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ்குள்ளே வரப்போ ஏதோ விஷயத்தை நம்ம பார்த்துட்டு கனவு அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் கனவுன்றது ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு ஒரு பல்ப் நான் வாங்குகிறேன், இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற லைட்டை நான் வாங்குறேன்னா எதுக்கு வாங்குகிறேன்? எனக்கு வெளிச்சத்தை தரத்துக்கு வாங்குகிறேன். ஆனால் இந்த லைட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதை தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது. எனக்கு தேவை வெளிச்சம்தான், சூடுன்றது அதோட பை ப்ராடக்ட், தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ கனவையும் இப்படி தான், எனக்கு தேவை REMன்ற ஒரு ஸ்லீப்பு, ஆனால் அந்த நேரத்தில் கனவுன்ற தேவையில்லாத ஒரு விஷயம் வருது அப்படின்னு சாஃப்டாக முடித்தாங்க. அதுக்கப்புறம் புதுசாக இந்த கனவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி மூளையை ஸ்கேன் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. கனவு காணும் போது என்ன நடக்குது மூளையில்? மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் பேசிட்டோம். ஆனால் எந்த பகுதி ஆக்டிவாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட எமோஷ்னல் பிரெயின் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. சரி, எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது அடுத்த கேள்வி. எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லாக என்ன மாதிரியான எமோஷன் நமக்கு வந்ததோ அதே மாதிரியான எமோஷ்னல் பேட்டர்ன் தான் நம்ம கனவு காணும் போது இருக்குது. காலையிலேருந்து ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்திருந்தா இரவு கனவு வரும்போது அந்த பேட்டர்னும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டிருந்தா இரவு அவன் பண்ணக்கூடிய கனவில் வரக்கூடிய பேட்டர்னும் ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. சரி, இதை தாண்டி வேறு ஏதாவது சேஞ்ச் வருதா அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் கனவு காணும் போது 0க்கு போகுது. ஒரு மனுஷன் அவன் வாழ்நாளில் அவனோட உடம்பில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் 0க்கு போகிற ஒரே நேரம் கனவு காணும்போது மட்டும்தான். தூக்கத்தில் மற்ற நேரத்தில் கூட அவனோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் 0 ஆகிறது கிடையாது. ஆனால் கனவு காணும் போது மட்டும் 0க்கு போகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் 0க்கு போகுது. எமோஷ்னல் பிரெயின் ஆக்டிவாக இருக்குது. என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் பொதுவாக ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, எனக்கு ஒரு பிரேக்கப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? அப்படியே உலகமே உடைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அந்த பிரேக்கப் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த தாக்கம் ஏன் வரணும்? சம்பந்தமே இல்லை, யாரோ ஒரு நபர் என்கிட்ட பிரேக்கப்னு போ அப்படின்னு நான் அனுப்பலாம்.
ஆனால் எனக்கு ஒரு எமோஷன் அப்படின்றது வரத்துக்கு காரணம் என்னென்னா, எமோஷன் இருக்கும்போது தான் மனிதர்கள் கூட்டமாக வாழ முடியுது. எமோஷன் இருக்கிறதுனால தான் இன்னொரு மனிதனோட உறவில் இருக்க முடியுது. அப்போ தான் அவன் கூட்டமாக இருந்து உயிர் தப்பி பிழைக்க முடியுது. அப்போ அந்த எமோஷன் எனக்கு நெகட்டிவாகவும் வேலை செஞ்சிருது. எப்படின்னா, நான் நினச்ச மாதிரி அடுத்தவங்க இல்லாமல் இருக்கிறப்போ அது எனக்கு ஒரு வலியை கொடுத்துருது. அது தேவையில்லாத வலி தான். ஒரு பிரேக்கப்பில் எனக்கு ஏன் வலி வரணும்? சந்தோஷம் மட்டும்தான் என்னோட நோக்கம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கேன். பிரேக்கப் ஆகிட்டுனா எந்த ஒரு நியூட்ரலுக்கு வந்து சாதாரணமாக போயிடுறேன். ஆனால் அங்கே வருத்தம் வருது. இப்போ இந்த வருத்தத்தை நான் சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? இங்கே மூளை என்ன செய்யுது அப்படின்னா, கனவு காணும் போது நீ ஏதோ ஒரு துன்பமான சூழலுக்குள்ளே போன. அந்த துன்பமான சூழல் உனக்கு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் அந்த துன்பமான சூழலில் இருக்கக்கூடிய வருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்குது. என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்தை செய்யுது. அந்த சூழலில் என்ன நடந்துச்சோ அதை திரும்ப உனக்கு நான் நடத்துகிறேன். ஆனால் அப்படி நடத்தும் போது அந்த வலியை மட்டும் உனக்கு கொடுக்காம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிறேன். இப்போ நீ என்ன நினைப்பண்ணா, சேஃபான என்விரான்மெண்ட்டில் உட்காந்து அதே விஷயத்தை திரும்ப பாரு. திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இரு. ஒரு கட்டத்தில் உனக்கு புரிஞ்சிடும், நீ சேஃபாக தான் இருக்க. அது நடந்தாலும் நடக்கலனாலும் உனக்கு பிரச்சனை இல்லைன்றதை நீ புரிஞ்சுப்ப. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிகழ்வை பற்றி நீ நினைக்கும் போது சேஃபாக இருப்ப. உனக்கு வலின்றது வராது. ஒரு புலி என்னை துரத்துனுச்சு, நான் குடுகுடுன்னு ஓடுறேன். அந்த நேரத்தில் என்னோடய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகிடுச்சு. இப்போ புலி துரத்துனா ஓடினதில் எனக்கு ஒரு உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. தினமும் கனவு காணும் போது மட்டும்தான் புலி துரத்துனது ஓடுறேன். ஆனால் ஸ்ட்ரெஸ்ன்றது லோலையே இருக்கும் போது திரும்ப திரும்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புலி துரத்துனதே அப்படின்னு நினச்சி பார்த்தா அது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக, ஸ்ட்ரெஸ் இல்லாத இந்த சூழலில் புலி துரத்துனா என்ன செய்யலாம் அடுத்துன்றதையும் என்னால் சிந்திக்க முடியுது. அப்போது இந்த கனவு மட்டும்தான் உங்களோட எமோஷ்னல் பெயினை சரி செய்து எமோஷனை ரீகேலிப்ரேட் பண்ணுது. ஏதோ ஒரு பெரிய எமோஷன் உங்களை தாக்கிடுச்சுன்னா அது ரொம்ப நாளுக்கு நீடிச்சிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும்னா நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கனவை கண்டு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கனவை கண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் மூளை புரிஞ்சுக்கும். நாளைக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இறந்து போகிறாருன்னா கொஞ்சம் வருடம் கழித்து நீங்கள் அந்த பெயின்லேருந்து வெளியே வருவீங்க. அதுக்கு காரணம் கனவு மட்டும்தான். டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகாது. கனவு இருந்தால் மட்டும்தான் கடந்து போகும். தொடர்ந்து கனவு கண்டால் தான் எதாக இருந்தாலும் கடந்து போகும். தானாக எதுவும் கடந்து போகாது. கனவு கண்டால் மட்டும்தான் எல்லாமே மாறும். இந்த கனவு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஆல்ரெடி டீட்டெயில்டாக நம்ம பேசிட்டோம். அதுதான் க்ரியேட்டிவிட்டி. பல மெமரிஸை ஒன்றோடு ஒன்று இணைச்சி ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கறது கனவு தான். இன்றைக்கி நிறைய கிரியேட்டர்ஸ் எல்லாரும் அவங்க கனவுல தான் நிறைய கிரியேஷன்ஸை உருவாக்குனாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பீரியாடிக் டேபிள்னு ஒன்று படிப்போம். அது உருவானது கனவுல தான். இந்த தையல் மிஷினோட ஊசி உருவானது கனவுல தான். பென்சின் ரிங் உருவானது கனவுல தான். ஷெல்லி ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் ஃப்ராங்க்ஸ்டைன் அப்படின்ற நாவலை எழுதினார். அதை எழுதுனதும் கனவுல தான். இன்றைக்கி ஐன்ஸ்டைனை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்நேரம் ஐன்ஸ்டைன்ற பேர் உங்கள் மூளைக்கு வந்திருக்கும். ஐன்ஸ்டைன் என்ன தூங்கிட்டா இருந்தார், அவர்லாம் ஒழுங்காக தூங்கவே மாட்டாராம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் ஐன்ஸ்டைன் வாழ்க்கையிலே ஒரு ஆதாரம் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தூங்கும்போது கையில் ஒரு இரும்பு பாலை வச்சுப்பாராம். சேரில் உட்காந்து தூங்குவாராம். கீழே ஒரு மெட்டல் பிளேட்டை வைப்பாராம், ஒரு தட்டை வச்சுருவாராம். தூங்கும் போது எப்போ கனவு வருதோ உடம்பு ரிலாக்ஸ் ஆகி உடம்பு அந்த பேரலைஸ் ஆகிறதுனால அந்த பந்தை அவரால் பிடிச்சிக்க முடியாது, கையை எடுத்துருவார். அந்த மெட்டல் பால் மெட்டல் பிளேட்டில் விழுந்து ஒரு டம்முன்னு ஒரு சத்தம் வருமா. சத்தம் வந்தோன்னா டப்புன்னு முழிச்சு பக்கத்தில் வச்சுருக்கிற டைரியில் அவ்வளவு நேரம் என்ன ஓடுனது மூளையிலன்றதை எழுதுவாராம். இப்படி அவர் எழுதின பல நோட்ஸ் தான் பின்னாடி அவர் கண்டுபிடிச்ச பல கண்டுபிடிப்புகளாக மாறுச்சு. கனவு தான் க்ரியேட்டிவிட்டியே கொடுக்கும். ஒழுங்காக தூங்குங்க. கனவு நிறைய வரட்டும். அது வந்ததுன்னா எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருப்பீங்க. எமோஷ்னல் பெயின் இருக்காது. பெரிய க்ரியேட்டிவிட்டியோடு வருவீங்க. கடைசியில் இந்த தூக்கமின்மையினால் இந்த தூக்கத்தை சுற்றின நிறைய பிரச்சனை சொசைட்டியில் இருக்குது. அது என்னன்றதை ரொம்ப ரொம்ப குயிக்காக பார்த்துரும். முதல்ல ஒரு நோய் இருக்குது, சோம்னா ஆம்பிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்னானா தூக்கம், ஆம்பிலிசம் அப்படின்னா மூவ் ஆகிறது. தூக்கத்தில் நடக்கிற வியாதின்னு நம்ம சொல்வோம். தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் பேசுகிறது, தூக்கத்தில் சாப்பிட்றது, தூக்கத்தில் ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்புறது, தூக்கத்தில் உடலுறவு பண்ணுறது, தூக்கத்தில் கொலை பண்ணுறது. இது எல்லாமே இந்த வியாதியில் வரும். தூக்கத்தில் கொலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1987 டொரண்டோவில் நடந்த கென்னத் பார்க்ஸ் அப்படின்ற ஒரு நபரை பற்றின கதையை சொல்கிறேன். கென்னத் பார்க்ஸு ரொம்ப நல்ல மனிதர், சந்தோஷமாக வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஒரு நாள் இரவு கார் எடுத்துக்கிறாரு. கார் எடுத்துகிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு 10 மைல் காரை ஓட்டிகிட்டு போகிறார். அங்கே மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கத்தியை எடுத்து மாமியாரை கண்ணா பின்னான்னு குத்தி கொள்கிறார். அவரோட மாமனாரையும் கண்ணா பின்னான்னு குத்துறாரு. அவர் உயிர் பிழைச்சிட்றார். திரும்ப அதே காரில் ஏறி வர வழியில் அவரோட தூக்கன்றது கலையுது. கலைஞ்சதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், தூங்க தானே போனோம், என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக போய் நான் யாரையோ கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
போலீஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இவரோட மாமியாரை கொன்னுட்டாருன்னு ஜெயிலில் போடுறாங்க. 1 வருஷம் விசாரணை நடக்குது. 1988 அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இவர் இந்த கொலையை பண்ணலை, இவர் கான்ஷியஸாக இந்த கொலை பண்ணலை, தூக்கத்தில் கனவுல கொலை பண்ணிட்டார், வெளியே பார்க்குற விஷயத்த கனவுன்னு நம்பிட்டார், கனவுல செய்யக்கூடிய செயலை ரியலில் செஞ்சிட்டார். அதனால் இந்த கொலையை இவரோட உடல் பண்ணியிருந்தாலும் இவர் கான்ஷியஸாக பண்ணலை. அதற்காக இவருக்கு தண்டனையை நம்ம கொடுக்க முடியாது, இவரை நிரபராதின்னு வெளியே விட்டாகணும் அப்படின்னு வெளியே விட்டாங்க. அடுத்த நோய் இன்சோம்னியா. நம்ம நிறைய பேருக்கு இருக்கும் ஒழுங்காக தூக்கம் வரல அப்படின்னு. ஒருவேளை இன்சோம்னியா உங்களுக்கு இருந்ததுன்னா 2 விஷயம் செய்யுங்க. ஒன்று, ஒரு எமோஷ்னலி நீங்கள் ஏதாவது ஒரு பெயினில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க, அதிகமாக காஃபி குடிக்காதீங்க. அடுத்து இதே இன்சோம்னியாவில் ஃபேட்டல் ஃபெமிலல் இன்சோம்னியான்னு ஒன்று இருக்குது, FFIன்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய வியாதி. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தூக்கம் வராது, அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, ஒரு சில நாட்களில் சாகிற வரைக்கும் தூங்காமல் இருந்து இறந்து போவீங்க. அடுத்த நோய் நார்கோலெப்சி. திடீர்னு தூங்குறது. நான் நின்றுக்கிட்டே இருப்பேன், ட்ரெயினில் போயிட்டே இருப்பேன், திடீர்னு அப்படியே விழுந்து தூங்கிடுவேன், உடம்பு பேரலைஸ் ஆகிடும். யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட ஜோக் அடிச்சாங்கன்னா டப்புன்னு தூங்கிடுவேன், ஏதாவது சடனாக ஒரு சத்தம் கேட்டால் டப்புன்னு தூங்கிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குது. இந்த மாதிரி நோய் இருந்தால் உடனடியாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் பாருங்கள். இவ்வளவு நோயை பற்றி சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு நிகரான இன்னொரு நோய் இருக்குது. அந்த நோயோட பேர் தூங்கும்போது ஃபோன் நோண்டுறது, தூங்கும்போது வெப்சீரிஸ் பார்க்குறது, தூங்கும்போது படம் பார்க்குறது, தூங்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இல்லை ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வீடு ரொம்ப தூரன்றதுனால என்னோடய தூக்க நேரத்தை குறைச்சிக்கிறது, தூங்காமல் வேலை பார்க்குறது. இது எல்லாம் இதுக்கு நிகரான நோய் தான். இந்த நோய் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இன்னிலிருந்து அந்த நோயை நீங்களே குணப்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு முழுமையாக தூங்குங்க. எதெல்லாம் உங்களை தூங்க விடலை? முதல் விஷயம் லைட்டு. முதல்ல இருந்த லைட்டாவது பரவாயில்ல, இப்போ இருக்கிற எல்இடிலாம் ரொம்ப பிரச்சனை. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரச்சனை. எல்இடி எல்லாமே ப்ளூ லைட் வேவ் லென்த்தில் தான் விடுது. ப்ளூ லைட் அப்படின்றது நம்மளை தூங்க விடாத ஒரு லைட். ஏன்னா வானம் நீல கலரில் டேல இருக்கும், நம்ம அதை பார்த்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால் நீல கலர் ஒளியை நம்ம எப்போ பார்க்குறோமோ நம்ம தூங்கக்கூடாதுன்னு நம்ம உடம்பு சொல்லும். ஸோ ஃபோன் நோண்டுறீங்க, ஈவினிங்க்கு மேலே டிவி பார்க்குறீங்க, இல்லை லேப்டாப்பை பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரதில் பிரச்சனை வரும். அதை குறைச்சிக்கோங்க. அடுத்தது காஃபி குடித்தா ஏன் தூக்கம் வராது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் மதியத்துக்கு மேலேயாவது காஃபி குடிக்கிறத குறைச்சிக்கோங்க. காஃபியில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுதுன்னா டீகேஃபினேட்டட் காஃபியை குடிங்க. அதாவது கஃபைன் இல்லாத காஃபியை குடிங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, தூக்கத்தையும் பாதிக்காது. இல்லை மீறி நான் குடிச்சே தீருவேன் அப்படின்னா காலையில் ஒரே ஒரு கப் குடிங்க. அல்கஹால் அப்படின்றது உங்களோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். முக்கியமாக தூங்கும் போது கனவுன்றது வராது, REM ஸ்லீப்புன்றது உங்களுக்கு வரவே வராது அல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அல்கஹால் அப்படின்றதுக்கு நீங்கள் போட வேண்டிய நம்பர் 0. முழுமையாக அதை தூக்கி போடுறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அலாரம் கிளாக். காலையில் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தூக்கத்தை நீங்களாகவே குறைச்சிக்கிறீங்க. இந்த உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் ஒரே உயிரினம் அலாரம் வச்சு எந்திரிக்கிறவன், தூங்கும்போது தூக்கம் வரும்போது தூங்காமல் இருக்கிறவன், தூக்கம் வராதப்போ தூங்கணும்னு நினைக்கிறவன். இந்த அலாரமை தூக்கிறீங்க, இது சொல்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி இருக்குது, ஆனால் நடக்காது. வேலைக்கு போகிறீங்க, அலாரமில் தான் எந்திரிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் அலாரம் அடித்து எந்திரிக்கிறப்போ உங்கள் உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட பிபி அதிகமாகும், ஹார்ட் ரேட் அதிகமாகும். அதை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேலே செய்யாதீங்க. அதாவது ஸ்னூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்னூஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு தடவை உங்களுடைய பிபின்றது அதிகரிக்குது. இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போனதுன்னா நிறைய ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் காலைல சீக்கிரம் தான் எந்திரிச்சாகணும், அலாரம் வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா ஒரே அலாமில் எந்திரிங்க, ஸ்னூஸ் பண்ணாதீங்க. சரி, தூக்கம் இவ்வளோ முக்கியமா, அப்போ நான் கடையில் போய் தூக்க மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் செய்யவே கூடாது. தூக்க மாத்திரைன்றது தூக்கத்தை கொடுக்காது, அது ஒரு பாய்சன், உங்களை சாக அடிக்க மட்டும்தான் செய்யும். அது ஒரு செடேட்டிவ், மூளையை ஆஃப் பண்ணி வைக்குமே தவிர தூங்க வைக்காது. கிட்டத்தட்ட அல்கஹால் மாதிரி தான், அல்கஹாலை விட ரொம்ப மோசம். ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 18க்கு கீழே தூக்க மாத்திரை போடுறவங்க சாதாரண மனிதனை விட 3.5 மடங்கு இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. 132 18லேருந்து 132 மாத்திரை ஒரு வருஷத்துக்கு ஒருத்தவங்க போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாகிறதுக்கான வாய்ப்பு 4.5 மடங்காக அதிகரிக்குது. 132க்கு மேலே போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாகிறதுக்கான வாய்ப்பு 5.5 மடங்குக்கு மேலே அதிகரிக்குது. ஒரு தூக்க மாத்திரை போட்டுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் தூங்காமல் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்னோம், அது எல்லாமே வரும். ஏன்னா உண்மையாக தூக்க மாத்திரை போட்டால் நீங்கள் தூங்குறதே கிடையாது, அது தூங்குற மாதிரி ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குது. அது உங்களை கண்டிப்பாக கொள்ள தான் செய்யும். அப்போ நான் தூங்கணுன்னா என்ன தாங்க செய்யணும் அப்படின்னா ஒழுங்கான ஸ்லீப் ஹைஜீனை வளர்த்துக்கணும். ஸ்லீப் ஹைஜீன்னா என்ன? ஒரு தூக்க ரீதியான சுகாதாரம். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஒரு ஸ்லீப் ஹைஜீனை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சின்ன டிப்ஸை குயிக்காக சொல்லிடுறேன். ஒரு டிப்ஸுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. இவ்வளவு நேரம் சொன்ன சயின்ஸோட நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப போர் அடிக்கும்.
முதல்ல ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிங்க. உங்களோட சர்க்காடியன் ரிதம் நல்லாயிருக்கும். காஃபி அதிகமாக குடிக்காதீங்க, ஆல்கஹால் அதிகமாக கொடுக்காதீங்க, அது தூக்கத்தை கெடுக்கும். நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது அடினோசைனை அதிகமாக பில்டு பண்ணும். நைட்டு ஈவினிங்க்கு மேலே ஃபோன் பார்க்காதீங்க, லைட்ஸ் எதுவும் பார்க்காதீங்க. ரூமை முழுமையாக இருட்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கோல்டாக வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிடாதீங்க. 3 மணிக்கு மேலே மதியம் தூங்குற பழக்கத்தை விட்டுருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு புத்தகத்தை படிங்க, யோகா பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லது. நல்ல சன்லைட் எக்ஸ்போஷரை டே டைமில் எடுத்துக்கோங்க. தூங்காமல் அதே பெட்டில் படுத்திருக்காதீங்க. தூக்கம் வந்தால் மட்டும் பெட்டுக்கு போங்க. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மருந்து ஏதாவது இருந்ததுன்னா அதை விடுங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம். தூக்க மாத்திரையை தயவு செஞ்சு விடுங்க. உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களாக எந்த ஒரு தூக்க மாத்திரையும் எடுத்துக்காதீங்க. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப்புன்றது ஒழுங்காக வரும். ஆனால் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்களாகவே தூங்காமல் இருப்பீங்க. தூக்கம் வரும், ஃபோன் பார்க்குறது, படம் பார்க்குறது, வேலை செய்கிறது, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரீசெண்டாக நான் கிவ் அவே கொடுக்கணுன்றதுக்காக நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு ரொம்ப 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 சூப்பராக பதில் சொன்னீங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராமில் கொடுங்க, நான் கிவ் அவே கொடுக்கணும்னு கேட்டால் அதோட காணா போயிடுறீங்க. தயவு செஞ்சு பதில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த சண்டேவே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். சண்டே இல்லை மண்டேல. இந்த சண்டே நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கன்னா அடுத்த சண்டே மண்டேல நான் ரிப்ளை பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்க நான் கிவ் அவே கொடுக்கறதுக்கு. இந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி. என்றைக்காவது நீங்கள் தூங்காமல் இருந்து தூக்கத்தை கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன செஞ்சு கரெக்ட் பண்ணீங்கன்ற டிப்ஸை கொடுங்க. நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். அதில் நல்ல பதில் சொல்கிறவங்களுக்கு நான் கிவ் அவே பண்ணுறேன். எல்லாருமே ரொம்ப சூப்பராக பதில் சொல்கிறீங்க. அதில் ஒரு சில பதில்களுக்கு மட்டும் நான் கிவ் அவே பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.